அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் அது வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ரிசர்ச் அனாலிசிஸில் எப்படி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இதோட மார்க்கெட்டிங் ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டூ சாம்பிள் டி டெஸ்ட். அதாவது ரெண்டு சாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சாம்பிள் அப்படின்னா அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். ஸோ அப்போ அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 குரூப்ஸாக வந்து இருக்கும். அப்போ அந்த 2 குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அன்ரிலேட்டட் குரூப்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒன்றுத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு குரூப்ஸாக வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த 2 குரூப்புக்கான சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் வந்து இருக்குதா அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டு. அப்போ இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 குரூப் கம்பேரிசன் இருக்கும். அப்போ அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகாரிக்கல் வேரியபிளாக இருக்கும். அதாவது நாமினல் வேரியபிளாக இருக்கும். அதாவது குரூப் ஏ, குரூப் பி இல்லை மேல் வெர்சஸ் ஃபீமேல் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் நேம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகரிங் வேரியபிள், அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அது ஏதாவது ஒரு அவுட்கம் வேரியபிள்ஸ், அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கடுத்து டிவி அட்வர்டைஸ்மெண்ட் குரூப்னு சொல்லிட்டு 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறீங்க. அப்போ சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் குரூப் வந்து 1, அதுக்கடுத்தது டிவி அட்வர்டைஸ்மெண்ட் குரூப் வந்து 2, குரூப் 2ன்னு எடுத்துப்போம். அது 2ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ அது 2த்தில் எந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஹைலி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, அது வென் வி கம்பேர் வித் த பர்ச்சேஸ் இன்டென்ஷன். பர்ச்சேஸ் இன்டென்ஷனோட இது வந்து பார்த்திங்கன்னா எது வந்து இம்பேக்ட் அதிகமாக கிரியேட் பண்ணுது, அதாவது சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டா இல்லை டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட். அப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ஸாக தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூமரிக்கல் நம்பர் வேல்யூவில் இருக்கக்கூடியது. அதில் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேர் கேஸில் தான் டிஸ்கிரிட் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம இன்கேஸ் அக்ரிமெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதாவது 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல்னு இந்த மாதிரி 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து கண்டினியூஸ் இன்டர்வல் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் எடுத்து கன்வெர்ட் பண்ணி நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை டைரெக்டாக கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா இன்டர்வல் ரேஷியோ வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். கண்டினியூஸ் ரேஷியோ வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். ஒன்று கண்டினியூஸ் இன்டர்வல் வேரியபிள், அதாவது அக்ரிமெண்ட் ஸ்கேலில் வந்து யூஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் ரேஷியோ ஸ்கேல் வேரியபிள் அப்படி சொல்லிட்டு டிவிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம கொஸ்டின் கேட்டு வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படி சொல்லிட்டு கேட்டு எக்ஸாக்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து வர்றது எல்லாமே கண்டினியூஸ் ரேஷியோ ஸ்கேலில் வரும். இந்த மாதிரியே நம்ம வந்து டிவி வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 குரூப்பாக வந்து இருக்கும். குரூப் 1, குரூப் 2 அப்படி சொல்லிட்டு கம்பேர் வித் 1 டிவி. அந்த டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூமெரிக்கல். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நியூமெரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டகரிஸ் அப்படி சொல்லிட்டு நமக்கு இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் தீஸ் டூ குரூப்ஸ் ட்ரூலி டிஃபரெண்ட் ஆர் டிட் த டிஃபரன்ஸ் ஹேப்பன் பை சான்ஸ். அதாவது உண்மையிலே ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கா, குரூப் ஏ அண்ட் குரூப் பிக்கும் வந்து பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குதா, அப்படி இல்லைன்னா அது வந்து வெறும் ஃப்ளூக்கில் ஏதாவது வந்திருக்கா, அதாவது வெறும் சான்ஸ் மூலிமா ஏதாவது பை லக் மூலிமா வந்திருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வேரியபிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும். அது குரூப்பிங் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள், அதாவது வெறும் நேம் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். மேல் வெர்சஸ் ஃபீமேல், எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் வெர்சஸ் கண்ட்ரோல் குரூப் இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து குரூப்பை வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்போம். டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் வேரியபிள்னு அர்த்தம். ஸோ எந்த வேரியபிள்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எஃபெக்ட் வேரியபிள், அதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறது. சரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ஸு, அதாவது கண்டினியூஸ் வேரியபிள்னு அர்த்தம். இதில் டிஸ்க்ரீட் வந்து ரேர் கேஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கண்டினியூஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்சல்யூட் ஜீரோ, ஃப்ராக்ஷன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இன்கேஸ் கண்டினியூஸ் ரேஷியோ ஸ்கேல் அப்படின்னா அப்சல்யூட் ஜீரோவிலேருந்து எந்த வேல்யூ வேணாலும் வந்துக்கிட்டே இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் இன்டர்வல் அப்படின்னா 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் இல்லை 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல்னா ஒரு சர்டன் இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு பவுண்ட்ரி இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் இதெல்லாம் வரும், ஜீரோ வந்து வராது.
அப்போ 0 வராமல் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் இன்டர்வல் வேரியபிள். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா யூசுவலாக அக்ரிமெண்ட் ஸ்கேல் 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேலில் வந்து நம்ம கம்பைன் பண்ணி ஆவரேஜ் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிவி அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டில் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த டெஸ்ட்டு நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் 2 குரூப்புக்கும் கண்டிப்பாக வந்து டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இருக்கணும், மியூச்சுவல் இன்க்ளூஷன் இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஏ, அட்வர்டைஸ்மெண்ட் பின்னு சொல்லிட்டு 2 குரூப் வந்து ஸ்டடி பண்ணுறீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் ஏல இருக்கக்கூடிய ரெஸ்பாண்டன்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பியில் இருக்கக்கூடிய குரூப்லேயும் வந்து மிங்கிள் ஆகி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அப்போ தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். டீமும் செப்பரேட்டாக இருக்கணும், அந்த குரூப் ஆஃப் ஸ்டடிட் ரெஸ்பாண்டன்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் குரூப்பாக இருக்கணும் இந்த இடத்துல. அப்போது அதுதான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மாலிட்டி, அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் ஷுட் பி அப்ராக்சிமேட்லி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் வித்தின் ஈச் குரூப். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து பெல் ஷேப்டு கர்வ் இருக்குது பாருங்கள், அந்த பெல் ஷேப்டு கர்வ் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ நார்மாலிட்டி டெஸ்ட் வந்து ஓகே இருக்கணும் அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சஃபீரோ கொல்மேக்ரோ டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரூவ் ஆகிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நார்மாலிட்டி வந்து ப்ரூவ் ஆகிருக்கணும் அப்படின்னு அர்த்தம் 2 குரூப்புக்கும். இந்த நார்மாலிட்டி டெஸ்ட்டை வச்சு பார்த்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம் டீட்டெயில்டாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய கால்குலேட்டட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 வந்து ஜென்ரலாக எடுத்துக்கக்கூடியது. அப்போ பி வேல்யூ வந்து கம்பேர் வித் ஆல்ஃபா வேல்யூ கம்பேர் பண்ணும்போது பி வேல்யூ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக இருக்கணும்னு அர்த்தம். அதாவது 0.05 விட பி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ அதிகமாகிடுச்சு அப்படின்னா நல்ல ஹைபோதீசிஸ் அக்செப்ட் ஆகணும். நார்மாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நம்ம அசியூம் பண்ணிக்கிறது வந்து நல்ல ஹைபோதீசிஸ் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா நார்மாலிட்டி இருக்குது அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு அடுத்தது ஹோமோஜெனிட்டி ஆஃப் வேரியன்ஸ். இதில் யூஸ்வலாக எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா 11 டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் இதே வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் வந்து நம்ம எஸ்பிஎஸ்எஸில் ரன் பண்ணுவோம். அதில் வந்து டீட்டெயில்டாக வந்து 11 டெஸ்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் இந்த தீம் மட்டும் நம்ம பார்த்துப்போம். அதாவது ஹோமோஜெனிட்டி ஆஃப் வேரியன்ஸ்னால் என்ன, அதோடைய பேசிக் ஃபார்மேட் வந்து என்ன அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மீன்ஸ் ஆஃப் 2 அன்ரிலேட்டட் குரூப். மீன்ஸ் அப்படின்னாலே ஆவரேஜ்னு அர்த்தம். அப்போ 2 குரூப் அட்வர்டைஸ்மெண்ட் ஏ, அட்வர்டைஸ்மெண்ட் பின்னு சொல்லிட்டு 2 குரூப் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளில், அப்போ அந்த 2 குரூப்புக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். 2 குரூப்புக்கும் ஆவரேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் 1க்கு வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, குரூப் 1க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் குரூப் அட்வர்டைஸ்மெண்ட் ஏ எவ்வளோ வந்து சொல்லிட்டு நம்ம எடுக்கணும். ஸோ எவ்வளோ அவங்ககிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறோமோ டோட்டல் டேட்டா கலெக்டட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட்டால் அதை டிவைட் பண்ணி நம்ம எடுக்கணும். அதே சேம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா குரூப் 2க்கும் நம்ம அதே பண்ணணும். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் கிடைக்கும். அப்போ குரூப் 1ஓட ஆவரேஜ் குரூப் 2ஓட ஆவரேஜ் அப்படின்னு அர்த்தம். அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்ரிலேட்டட் குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் குரூப் 2 குரூப் வந்து டிஃபரெண்ட்டாக இருக்கணும். 2த்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் வந்து 2 குரூப்புக்குமே வந்து இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க டெஸ்டிங் ஃபார் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் 2 டிஸ்டிங்க்ட் செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். 2 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் வெர்சஸ் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரிஸ் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஃபரன்ஸ் வருதா. அப்போ ட்ரீட்மெண்ட் வெர்சஸ் கண்ட்ரோல் குரூப். அப்போ ட்ரீட்மெண்ட் கண்ட்ரோல் குரூப்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு மெடிக்கல் பர்பஸில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் குரூப் அப்படின்னு த குரூப் ஆஃப் த ரிசீவ் தட் நியூ ட்ரீட்மெண்ட் ட்ரக் ஆர் இன்டர்வென்ஷன் பீயிங் டெஸ்டட். நம்ம ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து புதுசாக ஒரு மெடிசின் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ அந்த கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட பர்பஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த அதாவது அவருடைய அந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணுது அப்படின்றது வந்து நோயை வந்து குணப்படுத்துது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் பர்பஸ் இஸ் டு மெஷர் இம்பேக்ட் ஆஃப் வேரியபிள் அண்டர் ஸ்டடி. ஸோ எந்த அளவுக்கு அதாவது டோசேஜ் வந்து எவ்வளோ நம்ம கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த நோயாளியினுடைய நோயை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சில கண்ட்ரோல் குரூப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாட் ரிசீவ் நியூ ட்ரீட்மெண்ட்டு, இட் ஆக்ட் அஸ் பேஸ் லைன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரலாக மார்க்கெட்டிங்கில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் கம்பேரிசன் எடுத்துக்கிறீங்கன்னா ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட் நியூ அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துப்போம். இந்த நியூ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் குரூப்னு எடுத்துக்கலாம். ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் குரூப்னு எடுத்துக்கலாம். அதாவது ஐடியல்
ஸோ அப்போ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்போ இன்கேஸ் நம்ம ட்ரீட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு ஃபேக் ட்ரீட்மெண்ட். அதாவது வெறும் சுகர் பில் இந்த மாரி மட்டும் நம்ம குடுத்து, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அதாவது மைண்ட்ல வந்து அத சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ரெமிடி அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ரியாலிட்டில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அந்த நோயாளிக்கு வந்து குணப்படுத்தக்கூடிய மருந்தா இல்லாம, அது வந்து ஒரு சப்போர்ட்டிங்கா அதாவது அவங்களுடைய மைண்ட வந்து காம் பண்றதுக்காகவும், அது ஸோ அதில வந்து அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு மெடிசின் அப்படி சொல்லிட்டு நம்ப வைக்கிற மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து கண்ட்ரோல் குரூப்பு. அப்ப என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஒரிஜினல் மெடிசினையும், ஸோ இதையும் வந்து 2த்தையும் செக் பண்ணி பார்க்கக்கூடியது வந்து இந்த மாதிரி கம்பேரிசனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப இந்த டெஸ்ட், இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டெஸ்ட் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது இண்டிபெண்டன்ட் 2 அன்ரிலேட்டட் குரூப்ஸோட மீன்ஸ் வந்து சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? அதில இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. இப்போ நம்ப இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோமோஜீனிட்டி ஆஃப் வேரியன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹோமோஜீனிட்டி ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா வந்து வேரி ஆகும். அதாவது இப்ப நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல வந்து சென்டர் பாயிண்ட் சாம்பிள் மீன் இல்ல பாப்புலேஷன் மீன்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா வந்து கண்டிப்பா விலகி இருக்கும். அப்ப அது பிளஸ் ஆர் மைனஸ்ல எந்த அளவுக்கு விலகி இருக்குதோ, அது ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப இங்க இருந்து இந்த ஹோமோஜீனிட்டி ஆஃப் வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 குரூப் கம்பேரிசனுக்காக. அப்போ 2 குரூப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து ஒரே பேட்டர்ன்ல வந்து விலகி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சீரா வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்பெர்ஷன் விலகி இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோமோஜீனிட்டி ஆஃப் வேரியன்ஸ். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல நம்மளுடைய எஸ்பிஎஸ்சி சாஃப்ட்வேர் இல்ல சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 11 டெஸ்ட் வந்து பேஸ். ஹோமோஜீனிட்டி ஆஃப் வேரியன்ஸ்க்கு வந்து பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டெஸ்ட்ல நமக்கு 11 டெஸ்ட் வந்து முக்கியமா வந்து யூஸ் ஆகும். அந்த 11 டெஸ்ட் வந்து இதுக்கு மட்டும் ஒரு பேஸ் கிடையாது. ஹோமோஜீனிட்டி ஆஃப் வேரியன்ஸ்ன்றதுக்கான பேஸ் டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, 11 டெஸ்ட்டா தான் இருக்கும் ரீசென்ட் கேஸஸ்ல. அத தவிர்த்து நெறைய இருக்கும். பட் அத வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேஸா எடுத்திருக்கிறோம். இந்த ஹோமோஜீனிட்டி ஆஃப் வேரியன்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹோமோசெடாசிட்டி அப்படி சொல்றாங்க. இதோட மெயின் பர்ப்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அசம்ப்ஷன் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் வேர் த வேரியன்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் வேரியன்ஸ்னாலும் ஸ்ப்ரெட்னாலும் ஒண்ணு தான். ஆஃப் டேட்டா வித்தின் டிஃபரன்ஸ் குரூப் அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல். அப்போ ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கணும் அர்த்தம். இப்போ இந்த வேரியன்ஸ் அப்படின்றது வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படி சொல்லிட்டு சொன்னோம்னா அப்படின்னா, அது வந்து டீவியேஷன் சொல்லுவாங்க. அதாவது அதோடைய ஒரிஜினல் டேட்டா, ஆக்சுவல் டேட்டா வந்து பாப்புலேஷன் மீன் இது சாம்பிள் மீன்லேருந்து எந்த அளவுக்கு விலகி இருக்குது அப்படி சொல்லிட்டு. அதில நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அதாவது n-1 எவ்வளோ இருக்கோ அதால டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபார்முலா வைஸ் போனோம் அப்படின்னா, வேரியன்ஸுக்குன்னு தனியா ஃபார்முலா இருக்கும். ஸோ, அப்ப அந்த டேட்டா வந்து எந்த அளவுக்கு வேரி ஆகுது. இன்னும் சிம்பிளா நம்ம வந்து பிக்சர் வைஸ் சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் பாயிண்ட்ல இப்ப இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேடட் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல எந்த அளவுக்கு டேட்டா வந்து விலகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடியது வேரியன்ஸ். ஸோ, அப்ப அததான் இங்க வந்து சொல்றாங்க. அப்ப இந்த ஹோமோஜீனிட்டி ஆஃப் வேரியன்ஸ் வந்து எல்லாத்துக்குமான ஒரு பேசிக் கான்செப்ட். இது வந்து ப்ரூவ் ஆகணும். அப்படி ப்ரூவ் ஆனா தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் அனாலிசிஸ் லைக் அனோவா இந்த மாரி நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டெஸ்ட் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ரன் பண்ண முடியும். இந்த ஹோமோஜீனிட்டி ஆஃப் வேரியன்ஸ்னோட முக்கியமான மீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ கம்பேர் 3 குரூப்ஸ் ஒரு 3 குரூப் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அட்வர்டைஸ்மென்ட் வந்து ஏ, பி, சின்னு சொல்லிட்டு 3 அட்வர்டைஸ்மென்ட் எடுத்துக்கிறீங்க. அந்த 3 அட்வர்டைஸ்மென்ட் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது Instagram, YouTube, Facebookன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சோசியல் மீடியா ஆட்லயே 3 குரூப் வந்துருச்சு. அப்போ அந்த 3 குரூப்பையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 3த்துக்குமான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல வந்து அதாவது 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வரைக்கும் வரும். அதாவது நம்ம வந்து ஒரு பவுண்டரி லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இப்போ 68% கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னா 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னா 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்து டேட்டா அந்த ரேஞ்ச் வரைக்கும் விலகிக்கலாம்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 99.7% அப்படி சொல்லிட்டு, அது வந்து அதாவது ஒரு பவுண்டரிய வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ரிசல்ட் வந்து இம்பிரிசைஸ் அதாவது பெரிய அளவு துல்லியத்தன்மை இல்லாம இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சுருங்கி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா அக்யூரசி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 குரூப்புக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குரூப் ஏக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருது அப்படின்னா, குரூப் பிக்கும் வந்து மோர் ஆர் லெஸ் வந்து அதே 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரணும். 3க்கும் மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லி இல்ல நியர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த எஃபெக்ட் தான் வந்து வரணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3 குரூப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது எதுக்காக 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 குரூப்புக்கும் சிமிலரா இருக்கு அப்படின்னா, ஹோமோஜீனிட்டி ஆஃப் வேரியன்ஸ் அதாவது வேரியன்ஸ்ல வந்து அ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீரா இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இத பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் என்ஷூர்ஸ் வேலிடிட்டி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். அதாவது இத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூசிங் பூல்ட் வேரியன்ஸ் எஸ்டிமேட். அதாவது இது வந்து கம்பைன்ட் வேரியன்ஸ் எஸ்டிமேட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நார்மலா இருக்கக்கூடியது இல்லாம, ஒவ்வொரு குரூப்பையும் வந்து மொத்தமா வந்து கம்பைன் பண்ணிக்கிறது. ஸோ, அப்ப இது வந்து ஒரு தனியா ஒரு கான்செப்ட் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். ஸோ, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அதாவது இந்த பூல்ட் வேரியன்ஸ் எஸ்டிமேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வயலேஷன். இஃப் த வேரியன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அதாவது ஹோமோஜினிட்டியா இல்லாம அன்ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, டெஸ்ட் ரிசல்ட் அதாவது பி வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? மேபி இன்வேலிட் அது வந்து தப்பா போகறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இதுக்கு வந்து ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, லெவனட் டெஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்லெட் டெஸ்ட் வந்து நம்ம ஜென்ரலா வந்து இந்த ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நம்ம எஸ்பிஎஸ்எஸ்ல ரன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த டீட்டெயில்டா அதோட பேஸ் ஃபார்முலா என்ன, எப்படி வருது அப்படின்றது வந்து அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்டர்பிரிட்டேஷன். அதாவது இப்போ பி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஆல்ஃபா வேல்யூ சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 விட நம்ம வந்து கிரேட்டர் தானா இருக்கு அப்படின்னா, லெவனட் டெஸ்ட் வந்து இண்டிகேட் த வேரியன்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ பி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ வந்து 0.05 விட அதிகமா இருக்கணும். நம்ம சிம்பிளா நல் ஹைபோதீசிஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து வந்ததுன்னா, நம்மளுக்கு வந்து வேரியன்ஸ் வந்து ஹோமோஜினிட்டி அதாவது சீரா இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூல்ட் வேரியன்ஸ் எஸ்டிமேட்ஸ்னா என்ன? அது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ப அந்த பூல்ட் வேரியன்ஸ் இது வந்து பார்த்தீங்க எஸ்டிமேட் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஹோமோசெடாசிட்டி அதோட பேசிக் கான்செப்ட் என்ன? அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, லெவனட் டெஸ்ட், பார்ட்லெட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் டெஸ்ட்ன்னு பார்த்தோம். அத தவிர்த்து இதோடைய பேசிக் கான்செப்ட் ஒண்ணு இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல வந்து எப்படி வந்து நம்ம அத விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஹோமோசெடாசிட்டின்னு சொல்லிட்டோம். இதில வந்து என்ன பண்றாங்க, மோர் குரூப்ஸ் 2 ஆர் மோர் குரூப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதிலிருந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்து டேட்டா விலகி இருக்கும் கண்டிப்பா. அப்ப அந்த விலகி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா வந்து இப்ப டிஸ்பர்ஷன், ஸ்ப்ரெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். நம்ம ஒரிஜினல் டேட்டா வந்து ஸ்மால் எக்ஸ். அது எக்ஸ் பார் அப்படின்றது வந்து சாம்பிள் மீன். அதிலேருந்து எவ்வளோ டீவியேட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ, அப்ப அது வந்து எந்த அளவுக்கு ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கோ, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ, இஃப் தேர் ஆவரேஜஸ் அதாவது எக்ஸ் பார்ன்னு அர்த்தம். அப்ப எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்றது தான் வந்து இவங்க சிம்பிளா சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஈக்குவலைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்க 2 குரூப் இருக்கா கேம்பெயின் ஏ, பின்னு சொல்லிட்டு. அப்ப கேம்பெயின் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் டேட்டா வந்து ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேம்பெயின் பிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ, ஜென்ரலா இந்த கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சென்டர் பாயிண்ட் இந்த பீக்கட்னஸ் இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து மியூ ஆர் இல்ல எக்ஸ் பார் சொல்லுவாங்க. மியூ அப்டின்னா பாப்புலேஷன் மீன், எக்ஸ் பார் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் மீன். அப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஃப்ளாட்டட்னஸ் அதாவது வேரியன்ஸ் அப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட்னஸ் அப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ அகலமா இருக்கோ, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு வேரியன்ஸ்னு அர்த்தம். அப்போ வேரியன்ஸ் வந்து இன் கேஸ் நம்மளுடைய வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்டின்னா, வேரியன்ஸ் அதிகமாகுது அப்டின்னா, நம்மளுடைய இந்த டாப் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த 2 இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பவுண்டரி லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் லெவல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, லோயர் அண்ட் அப்பர் பவுண்டரி. இந்த சைட்ல இருக்கிறது லோயர் பவுண்டரி. இந்த சைட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல இருக்கிறது அப்பர் பவுண்டரி. அது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ, அப்ப அந்த எக்ஸ்பேண்ட் ஆகுறது வந்து இன் கேஸ் அந்த வேரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாம்பிள் டேட்டா வெரி க்ளோஸ் டூ த ஆக்சுவல் அப்சர்வ்டு பாப்புலேஷன். அத வந்து நெருங்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட் ஆயிட்டே வருதுன்னு அர்த்தம். இன் கேஸ் வேரியன்ஸ் அதிகமாகுது அப்டின்னா, அப்ப இம்பெர்ஃபெக்ட் ஆகிட்டே வரும் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அதே மாதிரி அந்த வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம 2 குரூப் எடுத்திருக்கும்போது 2த்துக்குமே வந்து ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல வந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப எக்ஸாக்ட் சேம் ஷேப் அண்ட் விட்த் 2மே வந்து பாருங்க கேம்பெயின் ஏ அண்ட் பி 2 குரூப்புக்குமான வேரியன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கிறதுனால, ஹைட்டு, விட்த் இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஈக்குவலா இருக்கு பாருங்க. இதுதாங்க சொல்ல வராங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஹோமோஜெனிட்டி ஆஃப் வேரியன்ஸ். இன்கேஸ் நீங்க இன்னொரு குரூப் ஆட் பண்றீங்க அப்படின்னாலும், அந்த குரூப்போடைய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வும் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ஹைட் அண்ட் விட்த்ல வந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார் த இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் அப்படின்றதுனால 2 குரூப் கம்பேரிசன் தான். இதே மோர் தென் 2 குரூப்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒன் வே அனோவாக்கு நம்ம போயிடுவோம். அதனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டி டெஸ்ட்னாலே 2 குரூப் கம்பேரிசன் மட்டும் தான் நமக்கு வரும்.
இந்த ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்ல வந்து இருக்கக்கூடிய பர்ப்பஸ்ல ஒண்ணு. அதாவது நம்ம அந்த சீக்வென்சிங் ஆர்டர் பார்த்துட்டு வரோம் பார்த்தீங்களா? அதில வந்து நார்மாலிட்டி டெஸ்ட் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் டிஃபரன்ஸ் வந்து இருக்கணும். அதாவது நம்ப இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்ட ரன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து டேட்டாவுடைய பேசிக் திங்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் அனாலிசிஸ்க்கு நம்ம போகவே இல்ல. அதுக்கு முன்னாடி அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் நம்ம ரன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. அதில நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில பார்த்தீங்கன்னா, ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கலாம். இதில கேம்பெயின் ஏ சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மென்ட்ன்னு எடுத்துப்போம். கேம்பெயின் பி வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் என்ஜின் ஆட்ஸ் அதாவது கூகுளோட சர்ச் என்ஜின் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சோசியல் மீடியா ஆட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பெண்ட் வந்து எவ்வளோ ஒரு கம்பெனி செலவு பண்ணுறாங்கன்னா, 500 ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். வித் மோஸ்ட் பீப்பிள் ஸ்பெண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 400லேருந்து 600 வரைக்கும். அப்போ சோசியல் மீடியா ஆட பார்த்து வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஆவரேஜா 500 ஸ்பெண்ட் பண்றாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 400ல வந்து இருந்து ஒரு 600 வரைக்கும். கேம்பெயின் பி வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் என்ஜின் அதாவது கூகுள் இந்த மாரி இருக்கக்கூடிய சர்ச் என்ஜின் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பெண்ட் வந்து 800 அத யூஸ் பண்ணி சர்ச் என்ஜின யூஸ் பண்ணி ஆன்லைன்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து செலவு பண்ணக்கூடியது. அது ஒரு 800 பட் மோஸ்ட் பீப்பிள் வில் ஸ்டில் ஸ்பெண்ட் வித்தின் 200 ரேஞ்ச் ஃப்ரம் தட் ஆவரேஜ். அதாவது ஒரு 700 அண்ட் 900 அதாவது இங்க எப்படி 400, 600 அந்த டிஃபரன்ஸ் கேப் வந்து 200 வருதோ, அதே மாதிரி ஈவன் தோ கேம்பெயின் பில வந்து 800 அவங்க செலவு பண்ணாலும், அந்த டிஃபரன்ஸ் வந்து பாருங்க லோயர் அண்ட் ஹையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளஸ் ஆர் மைனஸ் ஒரே கேட்டகரிஸ் தான் வரும். இப்போ 700லேருந்து 900 டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 200 தான் வருது பாருங்க. அப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து வரணும். அப்போ ஈவன் தோ நம்மளுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெண்டிங் அமௌண்ட் வந்து மாறி இருந்தாலும், டிஃபரன்ஸ் இத விட ஸ்லைட்லி கேம்பெயின் பி வந்து கேம்பெயின் ஏ விட அதிகமா இருந்தாலும், இந்த பிளஸ் ஆர் மைனஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது 500லேருந்து குறையிறது, 500லேருந்து அதிகமாகுறது. அதேமாரி 800லேருந்து குறையிறது, அதிகமாகுறது. 2த்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது, அந்த டிஃபரன்ஸ் வந்து ஆவரேஜ் டிஸ்பர்ஷன் வந்து ஒரே கேட்டகரியா இருக்கு பாருங்க. இதுதான் வந்து முக்கியமா வந்து சொல்றதுக்கு பேர் வந்து ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அப்ப 2 குரூப்போடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேம்பெயின் ஏ ஆவரேஜ் 50, கேம்பெயின் பி வந்து பார்த்தீங்கன்னா 70 என்ன இருந்தாலும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரெட் வித் இருக்கு பாருங்க. அது வந்து கரெக்ட்டா ஈவனா இருக்கணும். அதுதான் சொல்ல வராங்க. அதே மாரி ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்டின்னா, நம்ம டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் குரூப்ஸ கம்பேர் பண்ணும்போது, இன்கேஸ் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரெட் ஒரு குரூப் வந்து மாறி இருக்கும். இன்னொரு குரூப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அன்ஈவனா இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு கிளியர் கன்க்ளூஷன் வந்து குடுக்க முடியாது. அப்ப எல்லாமே ஒரே கேட்டகரில இருந்தா தான் நம்மளால இத வந்து என்ன பண்ண முடியும்னா, இத விட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் அப்டி சொல்லிட்டு ஒரு எக்ஸாக்ட் கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியும். அப்ப இந்த ஏரியால 2 குரூப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்லேப் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு பேர் வந்து கன்சியூமர் பிஹேவியர். பிகாஸ் த வேரியன்ட்ஸ் ஆர் ஈக்குவல், த ஓவர்லேப் இஸ் சிம்மெட்ரிக்கல். 2 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியன்ட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால, நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸா இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் வந்து ஒரு சிம்மெட்ரிக்கல்னா ஒரே சீரா இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய மெயின் பர்ப்பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யூசிங் பூல்ட் வேரியன்ஸ் எஸ்டிமேட்ஸ் அதாவது நம்ம ஒரு 2 குரூப் இல்ல 3 குரூப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ்ன்றது ஒரு பேசிக் கான்செப்ட். அது நம்ம டெஸ்ட்ல 2 குரூப் எடுத்துக்கிறோம். இதே அனோவா இல்ல மனோவா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய டெர்மினாலஜிக்கு ஏத்த மாரி 3 குரூப்ஸ், 4 குரூப்ஸ் அந்த மாரி கம்பேரிசனுக்கும் எல்லாத்துக்குமே எந்த நம்பர் ஆஃப் குரூப்ஸ நம்ம கம்பேர் பண்ணும்போது அதோடைய கேட்டகரீஸ்ல அது வரும். அப்போ இது வந்து ஒரு தனி கான்செப்ட். பூல்ட் வேரியன்ஸ் எஸ்டிமேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது அது வந்து எப்படி வந்து ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அது வந்து நம்மளுடைய பேசிக் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்ல எப்படி வந்து அது ஆக்ட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூல்ட் வேரியன்ஸ் எஸ்டிமேட்ஸ்ன்ற மெத்தட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூ கம்பைன் த ஆவரேஜ் ஆஃப் 2 ஆர் மோர் டிஃபரெண்ட் சாம்பிள்ஸ். இப்போ 2 குரூப் இருக்கு பார்த்தீங்களா, கேம்பெயின் ஏ, பின்னு சொல்லிட்டு அந்த மாரி 2 குரூப் இல்ல 3 குரூப் எல்லாத்தையும் மொத்தமா கம்பைன் பண்ணிட்டு, அத வந்து ஒரு சிங்கிள் எஸ்டிமேட் அதாவது ஒரே ஒரு இதுவா வந்து பார்த்தீங்கன்னா, அளவீடா மெஷர்மென்ட்டா வந்து கொண்டு வரது. இது வந்து யூஸ்டு வென் யூ அஸ்யூம் த டிஃபரன்ஸ் பாப்புலேஷன் பீயிங் ஸ்டடிட் ஹேவ் த சேம் அண்டர்லையிங் வேரியன்ஸ். நம்ம அதாவது 2 ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட் ஏ வந்து சோசியல் மீடியா, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிவி ஆட். அது மாரி டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம் வித் சோஷியல் மீடியா இந்த மாரி நம்ம டிஃபரெண்ட் கேட்டகரீஸ்ல நம்ம ஸ்டடி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தனியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா இருக்கும். அத எப்படி அப்ளை பண்ணலான்னு. ஏன்னா, அதுவும் வந்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்ல அதுவும் இன்பில்ட் ஆயி தான் வரும். ஒன் ஆஃப் த பார்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இதோடைய பர்ப்பஸ் வந்து பார்ப்போம்.
அதாவது பூல்டு வேரியன்ஸ் எஸ்டிமேட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய பர்பஸ் வந்து வெயிட்டட் ஆவரேஜ். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் சிம்பிள் ஆவரேஜ்ன்றது வந்து என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் டேட்டா டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட், டோட்டல் டேட்டா டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுவோம். அதாவது அரித்மெட்டிக் மீன் எக்ஸ் பார் கான்செப்ட். அதே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குமுலேட்டிவ் கான்செப்ட்டில் கூட இருக்கலாம், இல்லை ஒவ்வொன்றுத்துக்குமே சாம்பிள் சைஸை பொறுத்து வெயிட்டேஜ் 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து அந்த மாதிரி, அதாவது மோர் வெயிட்டேஜஸ் ரேங்கிங் கொடுத்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஆவரேஜ் வந்து வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூல்டு வேரியன்ஸ் எஸ்டிமேட் வந்து இன்னும் கொஞ்சம் அதை விட, அதாவது நார்மல் ஆவரேஜை விட இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி அதிகமாக இருக்கும் சொல்ல வராங்க. அதுக்கடுத்தது பை கம்பைனிங் டேட்டா இட் ப்ரொவைட்ஸ் மோர் ப்ரிசைஸ் எஸ்டிமேட் ஆஃப் த நாய்ஸ். அதாவது நாய்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எரர்னு அர்த்தம். அதாவது ஸ்டாண்டர்ட் எரர். இந்த ஸ்டாண்டர்ட் எரர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2 குரூப்புக்கும் வந்து கம்பைன்ட் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1க்கு தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் எரர் இருக்கும். குரூப் 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஸ்டாண்டர்ட் எரர் இருக்கும். ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டேட்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான், ஸ்ப்ரெட் ஆகிறது தான். அப்போது ஆக்சுவல் டேட்டா வந்து ஒரிஜினல்லேருந்து எவ்வளோ வந்து விலகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ மல்டிபிள் ஸ்டடீஸ் நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ் பார் வந்து ஒரிஜினல், அதாவது பாப்புலேஷன் மீன் மியூலேருந்து எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம், முன்ன பின்ன. அதாவது இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து மியூன்னு எடுத்துக்கிறீங்க வச்சுக்கோம், நம்மளுடைய சாம்பிள் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸில் விலகி இருக்கும். அப்போது அந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவரேஜ் வந்து மாறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எரர் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த எரர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 குரூப்புக்கான எரரை கம்பைன் பண்ணி சொல்லக்கூடியது வந்து நாய்ஸு. இதில் நாய்ஸு சிக்னல் அது தனியாக ஒரு கான்செப்ட் இருக்குது. இதே வீடியோலேயே அது வந்து நம்ம இதோட கண்டினியூஷனில் அப்படி பார்ப்போம். ஸோ ஸ்ப்ரெட் இன் தி டேட்டா தென் எனி சிங்கிள் குரூப் குட் ஆன் இட்ஸ் ஓன். அதாவது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எரர் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ரிசல்ட் வந்து கம்மியாயிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூல்டு வேரியன்ஸ் எஸ்டிமேட் அப்படின்ற கான்செப்ட் வந்து டி டெஸ்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். டி டெஸ்ட் இஸ் மோஸ்ட் காமன்லி இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூல்டு வேரியன்ஸ் அனாலிசிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம மெயினான இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா பூல்டு வேரியன்ஸ் அனாலிசிஸ் நார்மலாக எஸ் ஸ்கொயர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியன்ஸ்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய ஆவரேஜ் டிஸ்பர்சன்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணியிருப்போம். ஜென்ரல் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோம். அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர்னு அர்த்தம். ஆக்சுவல் டேட்டா வந்து சாம்பிள் மீன்லேருந்து எவ்வளோ விலகி இருக்கோ அந்த டிஸ்பர்ஷன் ஆர் டீவியேஷன் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியன்ஸு. வெறும் சிம்பிளாக அது மட்டும் இது கிடையாது, அது ஸ்கொயர் ரூட் டீவியேஷன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அதாவது n-1 கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வேரியன்ஸ்னு சொல்லிட்டு வரும். அது நம்ம 2 குரூப்ஸையும் மொத்தமாக சேர்த்து, அதாவது குரூப் ஏ குரூப் பி, கேம்பெயின் ஏ கேம்பெயின் பின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நாம் வந்து வேரியன்ஸ், அதாவது 2 குரூப்ஸ் இல்லை 3 குரூப்ஸ் இந்த மாதிரி கம்பைன்டு குரூப்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு வேரியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது ஓவரால் வேரியன்ஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஓவரால் குரூப்ஸ் வேரியன்ஸஸை நம்ம எடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பூல்டு வேரியன்ஸ் எஸ்டிமேட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கான பேசிக் ஃபார்முலா. அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா n1 - 1 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த -1 கான்செப்ட் எல்லாமே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான். ப்ளஸ் S1 ஸ்கொயர் அப்படின்னா அதாவது வேரியன்ஸ் ஒரு குரூப்போட வேரியன்ஸ்னு அர்த்தம். ஒரு குரூப்போட வேரியன்ஸ் அதுக்கே வந்து தனியாக ஒரு ஃபார்முலா இருக்கும். இப்போ S1 ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் டிவைடட் பை n-1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதுக்கடுத்தது n2, அதாவது செகண்ட் குரூப் 2ஓட சாம்பிள் சைஸ் எடுத்துப்போம். -1 அதாவது செகண்ட் குரூப்போட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குரூப்போடைய வேரியன்ஸ் S2 ஸ்கொயர், அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்கும். S2 ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேம் சிக்மா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் டிவைடட் பை n-1. இதே நம்ம வேரியன்ஸை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ் ஆகிடும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆகிடும். நம்மளுக்கு வெறும் வேரியன்ஸ் நம்ம தான் பார்க்குறோம் அப்படின்னும் போது அப்போ இந்த 2 குரூப்பையும் கம்பைன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் கம்பைன்ட் ஆகும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n1 - 1 n2 - 2 இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு n1 n2 அதாவது சாம்பிள் சைஸ் 1 குரூப் 1, சாம்பிள் சைஸ் குரூப் 2 ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஏன் 2 எடுத்துக்கிறோம், 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வருது, அதனால் -2ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. இதுதான் வந்து இந்த ஃபார்முலாவுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன். அதேமாதிரி ஒவ்வொரு சிம்பிளோட எக்ஸ்பான்ஷன் இருக்கும். பூல்டு வேரியன்ஸ் அப்படின்னும்போது என்ன பண்ணுறாங்க, 2 இல்லை 3 குரூப்போட கம்பைன்டு வேரியன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பூல்டு வேரியன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே வரும். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி வந்து டி டெஸ்ட்டுக்குள்ளே வருது அப்படின்னு பார்ப்போம். அப்போ இதுக்கே வந்து நம்ம ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கலாம்.
அப்போ இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டில் வந்து இதோட கான்செப்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் சாம்பிள் இதில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு ஐவி எடுத்துக்கிறோம் அப்படின்னா குரூப் கேட்டகரி டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிறோம். டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மெட்ரிக் மெஷர்டு, அதாவது கன்வர்ஷன் ரேட்டு ஸ்கேல் அப்படி சொல்லிட்டு இல்லை சேல்ஸோடைய மெஷர்மெண்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சினாரியோ எடுத்துப்போம். ஒரு கம்பெனி கம்பேர்ஸ் கன்வர்ஷன் ரேட் ஆஃப் 2 ஆட் கேம்பெயின். ஸோ அதாவது 2 ஆட் வந்து கேம்பெயின் வந்து வச்சுருக்கிறாங்க. கேம்பெயின் ஏ பின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா அண்ட் இமெயில் ஆடு. ரெண்டுத்தில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து பெட்டராக இருக்கும் அப்படி சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து அது எது வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு கூட எடுத்துப்போம். சேல்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டிவின்னு எடுத்துக்கலாம். இன்க்ரீஸிங் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிவி. இதில் ஐவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேம்பெயின் தான். கேம்பெயின் ஏ அண்ட் பி, அதாவது சோஷியல் மீடியா ஆடு, இமெயில் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரியன்ஸே நம்ம தனியாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். இந்த வேரியன்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஃபார்முலா இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதுனால இதோட பேசிக் கால்குலேஷன் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலைங்க. அப்போ இந்த வேரியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவும், அதாவது இப்போ நம்ம வந்து N15 இருக்குன்னா 5 டேட்டாஸ் வந்து இருக்கு பாருங்க. இந்த ஒவ்வொரு டேட்டாவிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். அதாவது இந்த N1ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டேட்டா நம்ம எடுத்துக்கிறோன்னா ஒவ்வொரு கஸ்டமர் கிட்டே இருந்தும் ஒரு 5 கஸ்டமர் கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வெறும் சினாரியோ மட்டும் பார்க்குறதுனால எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு குரூப்பில் வந்து 6 கஸ்டமர் கிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அந்த ஒவ்வொரு கஸ்டமர் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து எக்ஸ், அது வந்து ஆக்சுவல் டேட்டா. எக்ஸ் பார் அப்படின்னும்போது அந்த 5 இல்ல 6 அந்த குரூப்போடைய ஓவரால் ஆவரேஜ் என்னவோ அதை நம்ம மைனஸ் பண்ணி அதை ஸ்கொயர் ரூட் எடுத்து N-1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு குரூப்போடைய வேரியன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு வேரியன்ஸ் வந்து 2.5, குரூப் 2க்கு வந்து 0.67. ஆக்சுவலாக இந்த வேரியன்ஸ் கான்செப்டில் நம்ம மெயின் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் அனாலிசிஸில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது ஃபைண்ட் த நியூமரேட்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த நமக்கு தேவையான டேட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட, அதாவது நம்ம வெறும் ஃபார்முலாவுக்கு தேவையானதை மட்டும் தான் எடுத்துருக்கிறோம். N1 வந்து 5ஆக இருந்ததுன்னா, அதாவது சாம்பிள் சைஸ் வந்து வேரியன்ஸ் S1 ஸ்கொயர் வந்து 2.5. அதேமாதிரி N2 வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து சாம்பிள் சைஸ் வந்து நமக்கு வந்து 6. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா S2ஓட வேரியன்ஸ், அதாவது செகண்ட் குரூப்போட வேரியன்ஸ் வந்து 0.67 இருக்கிறதா நம்ம அச்சீவ் பண்ணிப்போம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கே பேஸ் நம்மளுக்கு ரா டேட்டா தேவைப்படும். இது எக்ஸாம்பிள்ன்றதுனால நம்ம டேரெக்டாக வந்துட்டோம். இப்போ நம்ம நியூமரேட்டர் வந்து செக் பண்ணிக்கலாம். கான்செப்ட் N1 - 1. அப்போ N1 - 1 என்பது 5. 5 - 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 4 வந்துடுச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்து 2.5. அப்போ அதோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 4 × 2.5 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 வந்திருக்கு. அதேமாதிரி செகண்ட் குரூப்பில் வந்து சாம்பிள் சைஸ் வந்து 6. அதில் லாஸ்ட் ஒன் வந்து கான்செப்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது வந்து அது லாஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நம்பர் வந்து கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போது அது வந்து 5. அப்போது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதோடைய வேரியன்ஸ் வந்து 0.67. அப்போ 5 × 0.67 மல்டிப்ளை பண்ணும்போது 3.35. இப்போ ஆட் பண்ணும்போது நியூமரேட்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 13.35. டினாமினேட்டர், அதாவது N1 N2 -2 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ 5 + 6 அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 11 வரும். அந்த 11ல் வந்து 2 போயிடுச்சுன்னா 9 வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 9. அப்போ டினாமினேட்டர் வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 13.35 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 9 மல்டிப்ளை பண்ணும்போது, டிவைட் பண்ணும்போது 1.48 வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அப்போ இந்த ரிசல்ட் வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இஃப் த பூல்டு எஸ்டிமேட் வேரியன்ஸ் நம்ம இது பண்ணும்போது ரேஷியோ ஆஃப் வேரியன்ஸ் நம்ம ரூல் ஆஃப் தம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து 4 அப்படின்றது வந்து எடுக்கணும். அதாவது அதோடைய லிமிட்டு. அப்போது இஃப் த லார்ஜ் வேரியன்ஸ் டிவைடட் பை த ஸ்மாலர் வேரியன்ஸ் இஸ் லெஸ் தென் 4, இட் இஸ் அக்செப்டபிள் டு யூஸ். அதாவது 4ஐ விட கம்மியாக இருக்கணும். 4ஐ விட கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அக்செப்டபிள்னு அர்த்தம். 4ஐ விட அதிகமாக இருந்ததுன்னா நாட் அக்செப்டபிள் அப்படி சொல்லிட்டு நம்ம அர்த்தம். அது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேரியன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 4ஐ விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் அக்செப்டபிள் சின்ஸ் 3.77 வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 4. 4ஐ விட கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். இந்த பூல்டு வேரியன்ஸ் அனாலிசிஸ் வந்து கான்செப்ட் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்டு. இது குரூப்ஸை நம்ம கம்பைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். நாட் ஓன்லி டி டெஸ்ட்டு, வேறு மெயின் டெஸ்ட் அனோவா இதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதையும் நம்ம வந்து இந்த டி டெஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெயின் டெஸ்ட் நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னது, ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ். அதாவது நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டில் நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ட் அப்சர்வேஷன் 2 குரூப்புக்கான டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். நார்மாலிட்டி டெஸ்ட் வந்து ப்ரூவ் ஆகணும். அதாவது நல்ல ஹைபோதீசிஸ் வந்து அக்செப்ட் ஆகணும்.
கஃபிரோஸ் கொல்மேக்ரோ டெஸ்ட் எல்லாம் வந்து சஃபிரோ கொல்மேக்ரோ டெஸ்ட் எல்லாம் நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது அ அந்த கேட்டகரி அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து ப்ராப்பரா ரெப்ரசன்ட் பண்ணணும்னு அர்த்தம். நார்மல் பெல் ஷேப்டு டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நார்மல் பெல் ஷேப்டு டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல ப்ளஸ் ஆர் மைனஸ்ல டேட்டா வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும் அப்டி சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு தனியா கான்செப்ட் இருக்கும். அது நம்ம அதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஹோமோஜெனிட்டி ஆஃப் வேரியன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதோட கம்பேரிசன் வந்து அதே மாரி தான். டெஸ்ட் வேல்யூ வந்து 0.05 விட அதிகமா இருந்ததுன்னா ஈக்குவாலிட்டி நல்ல ஹைபோதீசிஸ் அக்செப்ட் ஆகுற கான்செப்ட். இல்ல அப்டின்னா அன்ஈக்குவல். அன்ஈக்குவல் ஆயிடுச்சுனாலே ப்ராப்ளம் வந்துடுச்சு. அப்புறம் திருப்பி அத வேரியன்ஸ் வந்து ஹோமோஜெனிட்டியா மாத்தணும். மாத்திட்டு தான் நம்மளால ரன் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த பேசிக் டெஸ்ட்னா, நார்மாலிட்டிக்கு ஆப்போசிட் டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, நம்ம டேட்டா வந்து டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதேமாரி ஹோமோஜெனிட்டி ஆஃப் வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹோமோஜெனிட்டி வரல டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, லெவனட் டெஸ்ட்ட ரன் பண்ணும்போதோ, இல்ல பார்ட்லெட் டெஸ்ட் ரன் பண்ணும்போதோ, டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, நம்ம திருப்பி அத வந்து நம்ம ஹோமோஜெனிட்டியா மாத்தணும்னு அர்த்தம். அப்ப அத மாத்தறதுக்கு வந்து எத்திக்கலா என்ன பண்ணணுமோ, அத பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா டெஸ்ட் ரன் பண்ண முடியும். அப்ப இது 2மே வரலன்னா, நம்மளால டெஸ்ட்ட ரன் பண்ணக்கூடாது. அப்படி ரன் பண்ணோம் அப்டின்னா, அந்த ரிசல்ட் வந்து இன்வாலிட் ஆயிடும் அப்டின்னு அர்த்தம். அதுக்காக தான் நம்ம இத பார்த்துட்டு இருக்கோம். 3 கிரைட்டீரியாவும் கரெக்ட்டா இருக்கணும். இண்டிபெண்டன்ட் அப்சர்வேஷன் 3 குரூப்பும் தனித்தனியா இருக்கணும். நார்மாலிட்டி ப்ரூவ் ஆயிருக்கணும். ஹோமோஜெனிட்டி ஆஃப் வேரியன்ஸ் வந்து ப்ரூவ் ஆகியிருக்கணும். இதில ஹைபோதீசிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த குரூப் மீன்ஸ். அதாவது 2 குரூப் இங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த 2 குரூப்புக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இல்லன்ற மாரி வரும். ஆல்டர்னேட் வந்து அப்படியே ஆப்போசிட்டா வைஸ் வெர்சாவா வரும். ஓகே. நம்ம இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டெஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர்னா என்னன்ற மாதிரியும், ஏன்னா இதுவும் அதுக்குள்ள சேர்ந்து வரும். இதுவும் ஒரு முக்கியமான கான்செப்ட்டா அதில வரும். ஏன்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ்ல வந்து டைப் 1, டைப் 2 எரர் இந்த கம்பேரிசன்ஸ்ல வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு. அதனால இது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர்னா என்ன? அது எப்படி யூஸ் ஆகுது? அதோட மார்க்கெட்டிங் சினாரியோ வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 மைனஸ் பீட்டா அப்படின்றத சொல்லுவாங்க. பீட்டா அப்படின்றது டைப் 2 எரரு. ஸோ இதில வந்து ஆல்ஃபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, டைப் 1 எரர வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஆல்ஃபா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிக்னிஃபிகன்ஸ் லெவல் 0.05 நம்ம ஜென்ரலா எடுத்துக்கக்கூடியது. ஸோ பீட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடிக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. அப்ப இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 மைனஸ் பீட்டா அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அதிகமா இருக்கணும். அப்ப அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகணும். அதாவது எரர் வேல்யூ கம்மியாகணும். அக்யூரசி வேல்யூ வந்து அதிகமாகணும். அத ரெப்ரசென்ட் பண்றது தான். அப்ப யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, 80% வந்து நமக்கு வந்து ஜென்ரலா அதாவது கண்டிப்பா பவர் வேல்யூ 80% அக்செப்ட் ஆகணும். 80% அக்செப்ட் ஆகல அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஹைபோதீசிஸ் டெஸ்டிங் பண்றோம் பார்த்தீங்களா? நல் ஹைபோதீசிஸ ரிஜெக்ட் பண்ணலாமா? அக்செப்ட் பண்ணலாமா? அத கரெக்ட்டா நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காக இத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ ஸ்டடி வில் டிடெக்ட் எஃபெக்ட் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஒன் ட்ரூலி எக்ஸிஸ்ட். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டும் ட்ரூ எஃபெக்ட்டுக்கும், ரியாலிட்டிக்கும் 2த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2மே கரெக்ட்டா மேட்ச் ஆகணும். அப்படி இல்லன்னா நம்ம வந்து அத வந்து டெஸ்டிங் வந்து தப்பா பண்ணிடுவோம். ஹைபோதீசிஸ் டெஸ்டிங்க. ஸோ இட் இஸ் எசென்ஷியலி மெஷர் த ஸ்டடீஸ் அபிலிட்டி டு அவாய்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ். அதாவது தப்பா ராங்லி ரிஜெக்ட் த நல் ஹைபோதீசிஸ், ராங்லி அக்செப்ட் த நல் ஹைபோதீசிஸ் அப்படின்ற மாரி கான்செப்ட்க்குலாம் நம்ம வரமாட்டோம் அப்படின்னு அர்த்தம். எஸ்பெஷலி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் லைக்லிஹுட் ஆஃப் கரெக்ட்லி ரிஜெக்டிங் த நல் ஹைபோதீசிஸ் வென் இட் இஸ் ஆக்சுவலி ஃபால்ஸ். அப்ப நல் ஹைபோதீசிஸ் உண்மையிலேயே தப்புன்னு வரும்போது, கரெக்ட்டா அத ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அப்படி இல்லன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து ரிஜெக்டிங் நல் ஹைபோதீசிஸ் வென் இட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. அப்போ சம்டைம்ஸ் நல் ஹைபோதீசிஸ் வந்து உண்மையா இருக்கும்போது, தப்பா அத என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாரிலாம் தப்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர் அப்படின்றது. அப்ப பவர் வந்து அதிகமா இருக்கணும். அதில டிஃபால்ட்டாவே 80 இருக்கணும். அதுக்கு மேல தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஸ்டடி வில் ஃபைண்ட் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ட் லெவல். அதாவது நம்மளுடைய சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கம்பேரிசன் வந்து கரெக்ட்டா வந்து அதிகமா இருக்கணும். முக்கியத்தன்மை இருக்கிறதான்னு அர்த்தம். எஸ்பெஷலி இது வந்து பார்த்தீங்கன்னா, இட் மெஷர்ஸ் அபிலிட்டி ஆஃப் டெஸ்ட் டு டிடெக்ட் த ரியல் எஃபெக்ட் ஆர் டிஃபரன்ஸ். ஒரு கம்பெனி வந்து ரன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அட்வர்டைஸ்மென்ட் வந்து குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்ட் அட்வர்டைஸ்மென்ட், நியூ அட்வர்டைஸ்மென்ட். அப்ப அப்ப 2த்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது, இல்ல ரியாலிட்டிக்கு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ரியாலிட்டில வந்து கேம்பெயின் ஏ, பின்னு சொல்லிட்டு 2 அட்வர்டைஸ்மென்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். ரியாலிட்டில அந்த கம்பெனி ஆல்ரெடி வந்து ஒரு 6 மாசம் இந்த மாரி அவங்க அத ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அத ரன் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா மாறும். அப்போ பிராக்டிகல் இதுக்கும், நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசம்ப்ஷனுக்கும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் நம்மளுக்கு சிமிலரா இருக்கணும். அப்ப 2மே சிமிலரா இருந்தா தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ, அது ஓரளவுக்கு ரியாலிட்டிக்கு ஒத்து போகணும். அப்படி ஒத்து போகல அப்படின்னா, அது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ரூவ் ஆயிடும்.
அந்த மாரி கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு பவர் அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அப்ப ஹை பவர் ரெட்யூசஸ் த சான்ஸ் ஆஃப் மேக்கிங் டைப் 2 எரர். டைப் 2 எரர வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஃபர்ஸ்ட்லயே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது ஆஃப்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அனாலிசிஸ் எடுத்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு ரியாலிட்டிய செக் பண்ணுவாங்க. அந்த ரியாலிட்டி செக் பண்ணும்போது மோர் ஆர் லெஸ் நம்மளுக்கு கரெக்ட்டா வரணும். அப்படி நம்ம இனிஷியல் டேட்டா கலெக்ட் பண்றதுல பவர் ஜாஸ்தியா இருக்கு. 80% வந்து டிஃபால்ட் அதுக்கு மேல இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா ரியாலிட்டில டிஃபரன்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு அது பெரிய அளவுல பாதிப்பு வராது. அப்ப அது ஏதாவது ரியாலிட்டிக்கும், டெஸ்ட்டுக்கும் செக் பண்ணி பார்க்கக்கூடியது. அப்போ இது நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல ரிஜெக்ட் அண்ட் அக்செப்ட் நல் ஹைபோதசிஸ் வந்து கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. பவர் அப்படின்றது வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் டூ த டைப் 2 எரர். இந்த பவர் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டைப் 2 எரர் வந்து அதுக்குள்ள தான் அது வந்து அந்த கான்செப்ட் வரும். அப்ப டைப் 1 எரர் வந்து க்ளோஸ்லி ரிலேட் டூ த ஆல்ஃபா அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் அத வந்து சார்ந்து வரும். அப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அதில எப்படி ஆல்ஃபா வந்து எரரு 1 மைனஸ் ஆல்ஃபா ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அது வந்து ஈஸியா ஸ்டாட்டிஸ்டிஷியன் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போதே கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இந்த டைப் 2 எரர் வந்து எப்படி வருது? அதில பவர் எப்படி வந்து செயல்படுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அப்ப டைப் 2 எரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபால்ஸ் நெகட்டிவ் ஹேப்பன்ஸ் வென் ஃபெயில் டூ ரிஜெக்ட் த நல் ஹைபோதசிஸ் தட் இஸ் ஆக்சுவலி ஃபால்ஸ். அதாவது நல் ஹைபோதசிஸ் உண்மையிலேயே வந்து தப்பா இருக்கு. ஆனா அத வந்து நம்ம ரிஜெக்ட் பண்றதுக்கு தவறிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபெயில் டூ ரிஜெக்ட் நல் ஹைபோதசிஸ் தட் இஸ் ஆக்சுவலி ஃபால்ஸ். அப்ப கண்டிப்பா ஹைபோதசிஸ் ஃபால்ஸ்ன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணணும். அதுக்கு பதிலா அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து டைப் 2 எரரா மாறிடும். ஸோ அப்ப இந்த டைப் 2 எரர் வந்து இந்த சினாரியோ வந்து எப்படி வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். So first definition, accepting null hypothesis when the alternative hypothesis is true. இது வந்து definition. So simple analogy வந்து a medical test telling a pregnant woman she is not pregnant, the effect pregnancy is there but the test is missed. அப்ப என்ன பண்றாங்க? ஒரு pregnancy test வந்து மெடிக்கல் இதுல எடுக்குறாங்க. டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் ஆகல அப்படி சொல்லிட்டு விமனுக்கு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். ஆனா எஃபெக்ட் வந்து ரியாலிட்டில அவங்களுக்கு பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அவங்க எடுத்திருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து தப்பா டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். தப்புன்னு அர்த்தம். அப்போ இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்டா அப்படின்றத வந்து பேஸா எடுத்துப்போம். அதே மாரி நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைப் 2 எரர் வந்து ஆஃப்டர் அனாலிசிஸ். அப்ப டெஸ்ட் ரன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதோடைய ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் அது வந்து டிஸ்ப்ரூவ் ஆகுது. இதே டைப் 1 எரர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்லயே கண்ட்ரோல் பண்ணிட்டோம். 5%ன்னு சொல்லிட்டு சிக்னிஃபிகன்ஸ் லெவல்னு வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுவோம் நமக்கு தெரியும். டைப் 2 எரர் வந்து அந்த அனாலிசிஸ முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும். ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துல முக்கியமா நம்ப மென்ஷன் பண்ணிக்கணும். ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள் சினாரியோ வந்து எடுத்துக்கலாம். இந்த டைப் 2 எரருக்கும், பவருக்கும் எந்த அளவுக்கு வந்து தொடர்பு இருக்குது சொல்லிட்டு. ஸோ எ பிராண்ட் வாண்ட்ஸ் டூ டெஸ்ட் இஃப் எ நியூ பிரீமியம் ஆட் காப்பி பெர்ஃபார்ம்ஸ் பெட்டர் தென் தேர் கரண்ட் ஸ்டாண்டர்ட் ஆட். அட்வர்டைஸ்மென்ட் காப்பி வந்து பிரீமியம் ஆடும், ஸ்டாண்டர்ட் அதாவது நார்மல் ஆடும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க 2 குரூப்பு. அப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஆட், பிரீமியம் ஆடுன்னு சொல்லிட்டு 2 இருக்கு. டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து கிளிக் த்ரூ ரேட். அதாவது இப்ப இருக்கக்கூடிய இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெப்சைட்ல இல்ல அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஆட வந்து கிளிக் பண்றாங்க, அதிகமா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரேட்டிங் அதாவது அந்த ஆட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எந்த ஆட அதிகமா விசிட் பண்றாங்க வெப்சைட்ல அப்படின்றது. அப்ப இந்த கிளிக் த்ரூ ரேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிபெண்டன்ட் வேரியபிள். ஏதாவது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அந்த பர்ச்சேஸ் பொருள வாங்குறதுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய பிளாட்ஃபார்ம அப்ரோச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேஷன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் பர்ப்பஸ் த கோல் இஸ் டூ டிட்டர்மைன் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் 2 எரர். பீட்டா எரர் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ த சான்ஸ் விச் ஆக்சிடென்டலி கன்க்ளூட் த நியூ ஆட் இஸ் நாட் பெட்டர். அப்போ புதுசா இருக்கக்கூடிய ஆட், பிரீமியம் ஆட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆட விட பெட்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ இட் இஸ் ஆக்சுவலி அப்ப இதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ல வந்து நியூ ஆட், பிரீமியம் ஆட் வந்து பெட்டர் தென் ஸ்டாண்டர்ட் ஆட்ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்தாலும், ரியாலிட்டில வந்து அதுல ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா, அது எந்த அளவுக்கு வருது? அப்ப அது நம்ம கால்குலேஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதில டிஃபைன் த பாராமீட்டர்ஸ். சாம்பிள் சைஸ் வந்து அவங்க ஒரு 1000 பீப்பிள் கிட்ட இருந்து ஒரு குரூப்ல இருந்து அப்ப 2 குரூப் ஸ்டாண்டர்ட் ஆட், பிரீமியம் ஆட்ன்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது உங்களோட பேஸ் லைன் கிளிக் த்ரூ ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% அதாவது நம்ம ஆல்ஃபா இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது எரர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5% அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். டார்கெட் கிளிக் த்ரூ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு P1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் லைன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஆடுக்குன்னு எடுத்துப்போம். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆட். இது வந்து பார்த்தீங்கன்னா 7%. ஸோ வாண்ட் டூ டிடெக்ட் திஸ் டூ இன்கிரீஸ். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களுடைய ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5%. நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்க்குறது ஸ்டாண்டர்ட். அப்ப இந்த 2% வந்து எப்படி மாறியிருக்கு? அப்ப பேஸ் லைனுக்கும், டார்கெட்டுக்கும் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்.
அப்போது இந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி வருது? சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து ஆல்ஃபா இது வந்து பார்த்தீங்கன்னா 0.05% எரர் வேல்யூ, 95% கான்ஃபிடன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கிரிட்டிக்கல் ஜி வேல்யூ அதாவது நம்மளுடைய ஜி வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல ஒவ்வொரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட்லேருந்து 0லும் ப்ளஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது தான் ஜி வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜி வேல்யூவோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ 1.96 அதாவது 95% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு டிஃபால்ட்டாக வரக்கூடியது. 68%னா அதை விட கம்மியாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 99.7%னா இந்த 2 பாயிண்ட் அந்த மாதிரி சம்திங் வரும். அப்போ டிஃபால்ட்டாக 95% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு ஜி கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து 1.96 இருக்கிறதா நம்ம எடுத்துப்போம். அது ஜென்ரலாகவே அக்செப்டபிள் வேல்யூ தான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் வந்து செக் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வி கால்குலேட் ஸ்ப்ரெட் ஆஃப் த டேட்டா யூசிங் நோ சேஞ்ச் அதாவது எவ்வளோ ஸ்டாண்டர்ட் எரர் நல் ஹைபோதீசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட பேசிக் ஃபார்முலா நம்ம எடுத்துப்போம். பேசிக் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ஆவரேஜ் பி அதாவது ஆவரேஜ் பின்னா எக்ஸ் பார்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆவரேஜ். நம்ம இந்த பேஸ் லைன் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதோட ஆவரேஜ் மல்டிப்ளை வித் 1 மைனஸ் ஆவரேஜ் பி அதாவது 1ன்றது 100% எவ்வளோ விலகி இருக்குது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 1 மைனஸ் ஆவரேஜ் பி அதை இது பண்ணிட்டோம். இப்போது ஃபர்ஸ்ட் பேஸ் லைனுக்கு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்? நம்மளோட இதுக்கு வந்து 5% எடுத்திருப்போம். அப்போது செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வந்து பாருங்கள் 2 இன்ட்டு ஆவரேஜ் வந்து 0.06. இந்த ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூல்டு ஆவரேஜ் சொல்லுவாங்க. பி ஆவரேஜ் சொல்லுவாங்க. இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். இப்போ ஸ்டாண்டர்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து 0.05% வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் த்ரூ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பேஸ் வந்து 0.05. ப்ரீமியம் ஆட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளிக் த்ரூ ரேட் வந்து 0.07. நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அது எடுத்துப்போம். ரெண்டுத்தையும் கூட்டுவோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0.12 அதை வந்து 2ஆல டிவைட் பண்ணும்போது 0.06. இந்த பூல்டு ஆவரேஜ் தான் நம்ம வந்து ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். அதாவது 2 குரூப்பையும் கம்பைன் பண்ணி நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஆவரேஜ் பூல்டு ஆவரேஜ் அப்படி சொல்லிட்டு. அப்போது இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 0.06 நம்ம கிட்ட வந்துடுச்சு. அப்போ 0.05 0.07 நம்ம ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணி வந்திருக்கக்கூடிய வேல்யூ. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 மைனஸ் இது வந்து ஆவரேஜ். அப்போ 1 மைனஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 0.06 வந்து 1லேருந்து நம்ம கழிச்சோம்னா 0.94 வந்து வரும். அப்போ இதை நியூமரேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். 2 இன்ட்டு 0.06 இன்ட்டு 0.94 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். அதை வந்து நம்ம 1000 அதாவது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1000 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0.0106 வந்து வருது. அதாவது இந்த நியூமரேட்டரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 இன்ட்டு 0.06 இன்ட்டு 0.94 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0.1128 வரும். அதை நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடியது 0.0016ன்னு சொல்லிட்டு வருது. இது எதுக்காக பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர் வந்து ஹைபோதீசிஸ் டெஸ்டிங்கில் எந்த அளவுக்கு வந்து ரோல் அதாவது ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அது நம்ம எந்த ரேஞ்ச் வரைக்கும் அக்செப்டபிள் கேட்டகரிஸ்க்கு எடுத்துக்கலாம், எது நாட் அக்செப்டபிள்ன்றதை வந்து பார்ப்போம். அப்போது யூசிங் தி ஸ்டாண்டர்ட் பவர் கால்குலேஷன் யூசிங் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 5% 7% ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்போது பவர் வேல்யூ வந்து 0.469 இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டைப் 2 எரர் பவர் 1 மைனஸ் 0.46. ஓகே, இப்போ இந்த பவர் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.496 எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக நம்மளுக்கு கால்குலேஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் ஓகே ஜி ஸ்கோரோட கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக 95% வந்து 1.96. அது நம்ம ஜென்ரலாகவே நம்ம அக்செப்டபிள் தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் அதாவது நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்ட் எரர் நல்ல ஹைபோதீசிஸ்க்கு நம்ம இப்போ ரீசெண்டாக கால்குலேட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூஸு. ஸோ ரீசெண்டாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் நம்மளோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் நல் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ அப்ராக்சிமேட்லி 0.0106 வந்திருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம எடுத்துப்போம். இது வந்து கால்குலேட்டட் வேல்யூ. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த 0.469 வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ 95%க்கு வந்து ஜிக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஜி கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து 1.96 ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம கால்குலேட்டட் ஸ்டாண்டர்ட் எரர் நல் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா 0.01062. ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், நமக்கு வந்து 0.0208 வந்து வரும். இதை பர்சன்டேஜுக்கு நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்னா 2.80 வந்து வரும். பட் நம்மளுடைய கம்பேரிசனில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதாவது பர்சன்டேஜில் வந்து கேம்பெயின் ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து 5%, நெக்ஸ்ட்டு ப்ரீமியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7%, 0.05 அதுக்கடுத்து 0.07 தான். அப்போ
டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் டிஃபரன்ஸ் வந்து 2% இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அப்போது சினாரியோ ரியல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2%. அப்போது நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கால்குலேட்டட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.08. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரியல் வேல்யூ 2% இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதாவும், அதை விட கால்குலேட்டட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை விட கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, அதாவது ரியல் வேல்யூ வந்து கால்குலேட்டட் வேல்யூ விட கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டுக்கு 5%, செகண்ட் பிரீமியத்துக்கு வந்து 7%, ரியல் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2%. அவங்க சொன்னத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கிரிட்டிக்கல் வேல்யூ அவங்களே குடுத்துட்டாங்க 1.96. அப்ப ரியல் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்ட் எஃபெக்ட்ட விட கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப ஜி ஸ்கோர் அதாவது 0.469 அது வந்து எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். இப்ப இது பார்த்தீங்கன்னா, வி கால்குலேட் ஹவ் ஃபார் அவர் ரியல் எஃபெக்ட் வந்து 0.02%னாலும் 0.02னாலும் ஒண்ணு தான். ஃப்ரம் த ரிஜெக்ஷன் லைன் அதாவது நம்மளுடைய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வந்து 2.5% வந்து மைனஸ்ல ரிஜெக்ட் ஆகும். ப்ளஸ்ல 2.5% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். அத தான் சொல்றாங்க. ஸோ அப்போ அதில் இந்த 0.028 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து கான்ஃபிடன்ஸ் லெவலை தாண்டி வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த ஸ்டாண்டர்ட் எரர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கிறது 0.0106. இப்போ ஜி ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் டிஃபரன்ஸ் மைனஸ் கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ். ஆக்சுவல் டிஃபரன்ஸ் ரியாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2%. அதை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு 0.02 வந்துடுச்சு. கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் அதாவது கிரிட்டிக்கல் வேல்யூ நம்ம டேபிளேட்டட் வேல்யூவில் ஸ்டாண்டர்ட் எரர் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கிறது 0.0208 டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர். அதே தான். அதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் எரர் டிஃபால்ட்டால் நம்ம வந்து கழிச்சுக்கிறோம். இந்த கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் எப்படி வந்தது அப்படின்றத வந்து பார்க்கலாம். கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா 208. அதுதான் வந்து கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ். அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் டேபிள் 1.96ஆல் நம்ம ஸ்டாண்டர்ட் எரரால் மல்டிப்ளை பண்ணும்போது வந்து இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் அதுதான் இது. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணிக்கிறோம் வந்திருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வேல்யூ. ஸோ சம் வேல்யூஸ் வந்து வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 0.02 மைனஸ் 0.0208 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.008 வந்து வரும். அத வந்து நம்ம அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் எரர் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் எரர் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆல்டர்ல நம்மளுக்கு வந்து 1.06 இது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறது தான். அதால நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.07547 வருது பார்த்தீங்களா? அத அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ரவுண்ட் அப் பண்ணோம் அப்படின்னா 0.077ஆ வந்திருக்கு. இந்த 0.07 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் ஜி ஸ்கோர் பவரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஜி ஸ்கோரு. இப்போ இந்த ஜி ஸ்கோரை வச்சு தான் நம்ம பவர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும். இதில் பவர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஜி பவர் சாஃப்ட்வேரை ரன் பண்ணி நம்ம வந்து எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வெறும் மேனுவலா பார்த்துட்டு இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து இந்த பவர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 0.77 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ பவர் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இத வந்து நம்ப டவுன்லோட் பண்ணிப்போம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பிடிஎஃப்னு சொல்லிட்டு நீங்க குடுத்தீங்கனாலே அது வந்து வரும். ஸோ அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸ்டாண்டர்ட் நார்மல் டேபிள் பிடிஎஃப்னு குடுத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் நார்மல் டேபிள்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரீயா அவைலபிள்ல தான் இருக்கும். அது நீங்க ஃபர்ஸ்ட்லேயே வரும். அது நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 பேஜஸ் வரும். இதில எப்படி வந்து நம்மளுடைய ஜி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, 0.77 வந்துடுச்சு. அது பவர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல டேபிள் வேல்யூ ரெப்ரசன்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏரியா அதாவது ஜி ஸ்கோரோட வேல்யூ இங்க இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரோ வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ல குடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஜி ஸ்கோரோட பவர் வேல்யூ வந்து குடுத்திருப்பாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுமே பவர் வேல்யூ இந்த கன்டென்ட்ல இருக்கிறது எல்லாமே பவர் வேல்யூ. அப்போ நீங்க ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டவுன்லோட் பண்ணாலே இந்த பிடிஎஃப் வந்து வந்துரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஜி ஸ்கோர் வந்து 0.077 அப்படின்றது வந்து இங்க எக்ஸாக்ட்டா குடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு அப்ராக்ஸிமேட் நியர்லி அதாவது ஒரு ரவுண்ட் அப் பண்ணா வர வேல்யூக்கு தான் நம்ம எடுக்கணும். அப்போ 0.077 நம்ம ரவுண்ட் அப் பண்ணோம் அப்படின்னா 0.08 வந்து நியர்லி வரும். அப்போ ஜி ஸ்கோர் டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிலேருந்து 0, 00, 01, 02, 03, 04, 05, 06, 07, 08 இத ஃபர்ஸ்ட் நம்ம லொகேட் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த காலம ஃபர்ஸ்ட்டு நம்ம லொகேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. இப்ப இந்த 0.08 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டேபிள்ல கடைசியில வரும். 0.08 எதுக்காக 0.08 எடுக்கிறோம்? நம்ம வந்து 0.077 0.08ஆ மாத்திருக்கிறோம்.
இப்போ இந்த 0.08 வந்து நம்ம டிஜிட்டா பிரிச்சுக்கணும். அதான் இங்க இருக்கிற லாஜிக்கே வந்து பார்த்தீங்கன்னா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.08 எப்படி வந்திருக்கு? 0.08 இருக்கா? இந்த ஜி ஸ்கோரு 0.08ல வந்து பாயிண்ட்டா ஃபர்ஸ்ட்டு பிரிக்கணும். அதாவது ரோ வைஸ் பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுக்கணும். -0.08 நம்மளுக்கு வந்திருக்கா? அப்ப இந்த -0.0 அது வந்து ஒரு 2 டிஜிட் ஃபர்ஸ்ட்டு 2 டிஜிட்ட நம்ம எடுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட்டு 2 டிஜிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரோக்கு வரும். 0.0 அப்ப அந்த 0.0 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நம்பர் ஃபர்ஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, லொக்கேட் பண்ணிக்கணும். அதாவது ஜி வேல்யூ இருக்கு பாருங்க. இந்த ஜி வேல்யூல ஃபர்ஸ்ட்டு -0.054 அப்படின்றத நம்ம லொக்கேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது 2 டிஜிட் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜி 0.08 அந்த 08 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு வருது பாருங்க. அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 0.08 இதுதான் இந்த முக்கியமா இருக்கக்கூடிய லாஜிக். அதாவது 0.08 நம்ம பிரிச்சுக்கணும். 2ஆ பிரிக்கணும். அப்ப இது 2ஆ பிரிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.0 அப்ப அதாவது 0.8ன்றத தனியா எடுக்கும்போது 0.0ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். அப்ப இந்த 0.8க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலம்க்கு நமக்கு வரும். அப்ப நம்ம இங்க லொக்கேட் பண்ணி பார்க்கும்போது, இந்த லாஜிக் நம்மளுக்கு கரெக்ட்டா தெரியணும். அப்ப இந்த 0.08க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தனி வேல்யூ இருக்கும். அப்ப நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். அப்ப கீழ 0.08ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பேஸுக்கு வந்து -0.01க்கு பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ராக்ஸிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 0.46812 வருதுங்களா? இப்ப இந்த காலம் எடுப்போம். ஏன் வந்து -0.01 எடுத்தோம்? இது 0.0 வந்து நம்ம ஜி வேல்யூல எடுத்தோம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்ப்போம். அப்பதான் நம்மளுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப நம்ம -0.077 வேல்யூ ஸ்கோர் வந்திருக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அத 2ஆ பிரிக்கணும். அத நம்ம 0.8ஆ நம்ம பிரிச்சுட்டோம். டேக் த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறீங்க. அதாவது 0.08ன்னு இருக்கா? அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கிறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரிஜினல் அதாவது ரவுண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி, அப்போ 0.0ன்னு சொல்லிட்டு 2 டிஜிட் இருக்கா? அத எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இத ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். அப்ப 08 அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேக் த 3 டிஜிட் அதாவது நம்ம 3வது டிஜிட் வந்து என்னது 8 இப்போ நம்ம 77ன்றதை அப்ராக்சிமேட் பண்ணி நம்ம ரவுண்ட் அப் பண்ணி 8ன்னு மாற்றிட்டோம். அப்போ 3 டிஜிட் வந்து எங்கே இருக்குது? அந்த 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம 0.077 வந்து 0.08ஆக மாற்றிருப்போம். அப்போ 0.08ன்றது 0.0 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் அதாவது ஃபர்ஸ்ட்டு 2 டிஜிட் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஜி ஸ்கோரில் 00ன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து 3 டிஜிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 077 8ஆ மாத்திருக்கோம். அப்ப 0.08ன்னு இருக்கும். அப்ப 3 டிஜிட் எங்க லொக்கேட் ஆயிருக்கோ அதுதான். ஸோ, அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க. நம்மளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்க்கு வந்து ஜி ஸ்கோர் 00 அதோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 3 டிஜிட்க்கு வந்து 0.468 இந்த 0.468 தான் பவர் வேல்யூ. அதேமாரி நம்ம வந்து இந்த டவுட்டுக்கு வந்து கிளியர் பண்ணணும். ஏன் வந்து நான் வந்து 0.1 0.5 இந்த மாரி -1.7 -0.5லாம் எடுக்கல அப்டின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிசல்ட்ட பொறுத்து மாறும். சப்போஸ் நீங்க வந்து -0.1 எடுக்க போறீங்கன்னா, உங்களுடைய ஜி ஸ்கோர் வேல்யூ வந்து என்ன இருக்கணும்? -0.18ன்னு இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுக்கிறீங்கன்னா, -0.1 அப்ப நீங்க இங்க லொக்கேட் பண்ணி பார்க்கணும். அப்போ அதுக்கு அடுத்தது வந்து 3 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 0.08 அந்த நேரத்தில நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 0.428 அந்த மாரி வரும். அதேமாரி இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, -0.5 எடுக்க போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகணும் அப்டின்னா, -0.58 சம்திங் உங்களுக்கு வந்து வரணும். அப்போ கண்டிப்பா -0.58ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடுச்சுனா தான் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து -0.5 நம்ம எடுப்போம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, 8 வந்து வருது அப்டின்னா, அந்த 8 அதாவது 0.8 காலம் இந்த லாஸ்டிங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 0.8 காலம்லேருந்து என்ன பண்ணிக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து எடுக்கணும். அப்போ 7 0.57 வருதுன்னா, 7த் 0.07க்கு வரணும். அப்ப இந்த டேபிள்ல வந்து இதுதான் லாஜிக். இத நீங்க கரெக்ட்டா என்ன பண்ணிக்கணும் அப்டின்னா, அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து அத லொக்கேட் பண்ணணும். எப்டின்னா அந்த வேல்யூவ வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்டின்னா, சாஃப்ட்வேர் ஜி பவர் சாஃப்ட்வேர்ல வந்து டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து ரன் பண்ணி வரும். அப்ப இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துட்டோம், டைப் 2 எரர்ல வந்து பவர் வேல்யூ, ஜி வேல்யூலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ ஒன்லி 46% 9% அதாவது பெர்சன்டேஜ்க்கு மாத்திக்கிறீங்க அப்படின்னா 100ல 46.9%. ஆனா கண்டிப்பா நம்மளுடைய டைப் 2 எரர் என்னவா இருக்கணும், 20%க்கு கீழ தான் இருக்கணும். 20% இருந்தாலே தப்பு தான். அப்போ இந்த 20% கீழ தான் இருக்கணும். அப்போ பவர் என்ன பண்றோம் அப்படின்னா, எரர் வேல்யூ பீட்டா எரர் வந்து 20க்கு கீழ இருக்கணும். 1 பீட்டா தான் வந்து பவர் வேல்யூ 80 இல்ல அதுக்கு மேல தான் இருக்கணும். அப்ப டைப் 2 எரர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அதிகமா வந்து சான்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் இம்ப்ரூவ்மென்ட்டு.
ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ பவர் வந்து கண்டிப்பா 80% இருக்கணும். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 46.9% தான் இருக்கு. அப்புறம் ரொம்ப கம்மியா இருக்கு. பவர் லோவா இருக்கு அப்படின்னாலே, கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நல் ஹைபோதீசிஸ ரிஜெக்ட் பண்றது, அக்செப்ட் பண்றது வந்து கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணிக்கிறோம், வி ஹேவ் ஒன்லி 53.1% சான்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் த இம்ப்ரூவ்மென்ட் என்டையர்லி அண்ட் ஸ்டிக்கிங் வித் ஓல்ட். அதாவது ஓல்ட் அட்வர்டைஸ்மென்ட், ஸ்டாண்டர்ட் அட்வர்டைஸ்மென்ட் நம்ம இது பண்ணிக்கணும். அப்ப நியூ அட்வர்டைஸ்மென்ட்க்கு நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, டைப் 2 எரர் வந்திருக்கு. அதாவது டைப் 2 எரர் எப்படி நடந்திருக்குது, பவர் கம்மியாகிறதுனால அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ திஸ் டெஸ்ட் இஸ் எசென்ஷியலி ஃபார் காயின் ஃபிளிப் ரிசல்ட் அன்அக்செப்டபிள் ஃபார் த பிசினஸ். நம்மளுடைய பிசினஸ் டிசிஷனுக்கு அன்அக்செப்டபிள் ஆகும். அப்போ இதோட த்ரெஷோல்டு லிமிட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதோட த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு த்ரெஷோல்டு லிமிட் வந்து பவர் வந்து கண்டிப்பா 80% இருக்கணும். அ டைப் 2 எரர் வந்து பார்த்தீங்கன்னா, எரர் வந்து 20% இருக்கணும். இன்கேஸ் எரர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பவர் கம்மியாயிடுச்சுன்னா, நாட் அக்செப்டபிள் ஆயிடும். 90% அப்படின்றது வந்து ஓகே தான். இது கொஞ்சம் ரொம்ப அதாவது எக்ஸாக்ட்டா நம்மள வந்து சேஃபர் சைட்ல எடுத்துக்கிறது. பிலோ 80% அப்படின்னா, நம்மளுக்கு அன்அக்செப்டபிள். எரர் வந்து 20%க்கு மேல போயிடும். அப்படியே ஆப்போசிட்ல இது குறைஞ்சதுனால இது அதிகமாயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளுடைய ரிசல்ட்ல வந்து பாருங்க, ஸோ டைப் 1 அண்ட் 0.05 அந்த ரேஞ்சில போயிடுச்சுன்னா, ஃபால்ஸ் அலாரம் வந்துருச்சு. டைப் 2 எரர் வந்து 20% வந்து சான்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும்னு அர்த்தம். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4:1 ரேஷியோ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த கேட்டகரீஸ்ல. அதாவது 4:1 ரேஷியோ அப்படின்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, டைப் 1 எரர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒன் 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 போர்ஷன் எடுத்துக்கிறீங்க. அப்போ டைப் 2 எரர் வந்து 4 போர்ஷன் எடுத்துக்கிறீங்க. 4, 5, 20ன்னு வச்சுக்கங்க. அப்போ 5%னா டைப் 2 எரருக்கு வந்து 4. அதான் 4:1 ரேஷியோ அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஃபாலோ பண்றது. அந்த ரேஞ்ச் தாண்டி போயிடுச்சுன்னா டேஞ்சர். அப்போ நம்மளுடைய மார்க்கெட்டிங் எக்ஸாம்ல 46.8% பவர் வந்து ஹைலி அன்அக்செப்டபிள் கேட்டகரீஸ்ல வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா, நம்ம கரெக்ட்டா நல்ல ஹைபோதீசிஸ் ரிஜெக்ட் பண்றது, அக்செப்ட் பண்றது அந்த கேட்டகரீஸ்க்கு நம்ம வரவே மாட்டோம். இப்போ பவர நம்ம சாம்பிள் சைஸ இன்கிரீஸ் பண்ணி, பவர் இன்கிரீஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹைபோதீசிஸ் டெஸ்டிங்க்கு போவோம் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக இத வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து பேசிக் எல்லா மெயின் டெஸ்ட் அனாலிசிஸ்க்கும் நம்ம ஹைபோதீசிஸ் டெஸ்டிங் பண்ணும்போது, பவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எஸ்பெஷலி டைப் 2 எரர் வந்து நடக்குது அப்படின்னா, அத நடக்காம பார்க்கறதுக்கு நம்ம ஃபாலோ பண்றது. அடுத்தது நம்ம இப்ப மெயின் டி டெஸ்ட் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டுக்கு நம்ம பார்ப்போம். இதோடைய பேசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம டி ஈக்குவல் டூ எக்ஸ் பார் 1 மைனஸ் எக்ஸ் பார் 2. அதாவது எக்ஸ் பார் 1ன்றது வந்து ஒரு சாம்பிள் குரூப்பு. இன்னொரு சாம்பிள் மீன் குரூப் வந்து செகண்டு. எஸ்பி அப்படின்றது ஃபுல் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நம்ம இத பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த ஃபார்முலா வச்சே நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அதுதான். அதில N1, N2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குரூப்போட சாம்பிள் சைஸு. ஃபர்ஸ்ட் குரூப்போட சாம்பிள் சைஸ் N1, செகண்ட் குரூப்போட சாம்பிள் சைஸ் வந்து N2. அத நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இத வந்து மொத்தமா சொல்றதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்பி டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் N1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை N1 பிளஸ் 1 டிவைடட் பை N2 அப்படின்றது வந்து நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது எக்ஸ் பார் 1 மைனஸ் எக்ஸ் பார் 2 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 குரூப்போட மீன் ஆவரேஜ்லேருந்து நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சிக்னல் அப்படி சொல்லுவாங்க. இது 2மே எப்படி வந்து ப்ளே ஆகுது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல அப்படின்றத ஒரு தடவ நம்ம பார்த்துப்போம். ஸோ இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, டி டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர்ல இருக்கிறது வந்து நம்மளுக்கு சிக்னல் சொல்லுவாங்க. டினாமினேட்டர்ல ஃபார்முலாவுல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ் பார் 1 மைனஸ் எக்ஸ் பார் 2 அப்படின்றது வந்து நமக்கு சிக்னல். ஸோ அது வந்து எப்படி வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல சிக்னல் லெவல் அதிகமா இருந்ததுன்னா, எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சிக்னல் லெவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம 2 குரூப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 குரூப்போடைய சிக்னல் எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கு. சிக்னல் அதிகமா இருக்குதுன்னா, 2 குரூப்போடைய எக்ஸ்பான்ஷன், டீவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். இதே சிக்னல் லெவல் கம்மியா இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும். அப்ப நெறைய ஓவர்லேப் ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக சிக்னல், நாய்ஸ் லெவல் நம்ம முக்கியமா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, டீச்சர்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியம். இந்த சிக்னல் அப்படின்னும்போது நம்ம 2 குரூப் கம்பேரிசன்ல வந்து பண்ணும்போது, சிக்னல் லெவல் அதிகமா இருக்கும்போது, நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய டி வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். அதாவது ஃபேவரபிளா வரும்னு அர்த்தம். சிக்னல் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னும்போது, 2 குரூப்போடைய மெர்ஜிங் அதாவது நெறைய டிஃபரன்ஸ் இல்லாம இருக்குதுன்றதுக்காக. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, நாய்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேடட் ஏரியா இருக்கு பாத்துங்க. இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸு. அப்போ சிக்னல் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. நாய்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா 2 குரூப்புக்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் வராது. ஏன்னா, நம்மளுடைய இது மெயின் கான்செப்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, 2 குரூப் கண்டிப்பா அன்ரிலேட்டட் குரூப்க்கு 2த்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்படி டிஃபரன்ஸ் இல்லன்னா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது வந்து அன்அக்செப்டபிள் கிடையாது. இது மட்டும் தான் அப்போ இந்த லார்ஜ் சிக்னல் இருக்கிறது தான் அக்செப்டபிள். சிக்னல் வந்து கம்மியா இருக்கிறது வந்து அன்அக்செப்டபிள். ஏன்னா 2மே 2 குரூப்புக்குமே டிஃபரன்ஸ் இல்ல. அப்புறம் எப்படி நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கறது? அப்ப அத தான் செக் பண்ணி பார்க்கறது.
அப்போது 2 குரூப்புக்கான ரியல் டிஃபரன்ஸ் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா டினாமினேட்டரில் எக்ஸ் பார், அதாவது ஒரு குரூப்பு சாம்பிள் குரூப் 1, சாம்பிள் குரூப் 2 2த்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து சிக்னல். அப்போது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ்ன்றது வந்து ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரர்ன்றது ஸ்கொயர் ரூட் நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாலே அது வந்து ஸ்டாண்டர்ட் எரரில் வரும். அப்போது பூல்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனால் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு குரூப், அதாவது S1 ஸ்கொயர் அப்படின்றது வந்து வேரியன்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம் பாரு. ஏன் இதை பார்க்கும்போது நம்ம முன்னாடி அது சம்மந்தம் இல்லாமல் மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் அது வந்து பாருங்கள் நம்மளுடைய ஃபார்முலாவில் வந்து எங்கே வந்து சேருது பாருங்கள். அப்போ குரூப் 1ஓட வேரியன்ஸு, சாம்பிள் குரூப்போட 1ஓட வேரியன்ஸு. குரூப் 2ஓட வேரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து S2, அதோட வேரியன்ஸ் தான் S2 ஸ்கொயர். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரூப் 1ஓட சாம்பிள் சைஸு, குரூப் 2ஓட சாம்பிள் சைஸு, சாம்பிள் மீனோடைய குரூப் 1 சாம்பிள் சைஸ், குரூப் 2 ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணி நம்மளுக்கு வரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா இது சிம்பிளாக வெறும் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பூல்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தனியாக நம்ம ஃபார்முலா பார்த்தோம் பாருங்க, அது இங்கே கனெக்ட் ஆகும். அதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 குரூப்போட சாம்பிள் எரரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெர்ஜ் பண்ணி கம்பைன்டு சாம்பிள் எரர் ஆஃப்டர் மல்டிப்ளை வித் த ஸ்டாண்டர்ட் பூல்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். பூல்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது வந்து என்னென்னா 2 குரூப்பையும் மெர்ஜ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா பூல்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதுவும் ஃபார்முலா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுவும் இந்த இடத்துல கம்பைன்ட் ஆகி வரக்கூடியது. அது மொத்தமாக சேர்க்கறதுக்கு பேர் தான் வந்து நாய்ஸ். இது எதுக்காக சொல்லிட்டு இருக்குன்னா நாய்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறது. அப்போ கம்பைன்டு 2 குரூப் ஸ்டாண்டர்ட் எரர்ஸ் ஆஃப்டர் மல்டிப்ளையிங் வித் த பூல்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் கால்டு நாய்ஸ் அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் த டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இதுமாதிரி டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்து நாய்ஸ் இதெல்லாம் மாறும். பட் இதுக்கு வந்து பேஸ் ஃபார்ம் வந்து இதுதான் டி டெஸ்ட்டுக்கு. அப்போ இது வந்து டினாமினேட்டரில், அதாவது நம்ம டி டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டினாமினேட்டர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த டினாமினேட்டர் வேல்யூ தான் வந்து நமக்கு வரும். இது வந்து பூல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது இந்த டினாமினேட்டர் மொத்தமாக சொல்கிறதுக்கு வந்து எஸ்பி அப்படின்னா பூல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/n1 + 1/n2ன்றதுக்கு பேர் வந்து நாய்ஸு. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய x பார் 1 - x பார் 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக சிக்னல் அதிகமாக இருக்கணும், நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். நாய்ஸ் அதிகமாக இருந்து சிக்னல் இதாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஃபேவரபுளாக ரிசல்ட் வராதுன்னு அர்த்தம், டிஃபரன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கணும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு மேலே அதிகமாக இருக்கணும். 3ஐ விட அதிகமாக இருந்ததுனால டி வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, ரியல் டிஃபரன்ஸ்னு இருக்கும். 3ஐ விட கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா இந்த 3ன்ற கான்செப்ட் வந்து என்னது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான். சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 68%, 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா 95%, 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா 99.7% வரும். அப்போ இந்த 99.7% தாண்டி வரக்கூடியதுக்கு வந்ததுனா தான் நம்மளுடைய எஃபெக்ட் வந்து டி வேல்யூ வந்து கரெக்ட் டிஃபரன்ஸில் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அது சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சாம்பிளுக்கும், அதாவது சாம்பிள் வந்து நம்ம 2 குரூப்பாக பிரிச்சிருக்கிறோம். சாம்பிள் மீன் வந்து ஒரு சாம்பிள் மீன் குரூப் 1, சாம்பிள் மீன் குரூப் 2, அந்த 2 குரூப்போட டிஃபரன்ஸ் கரெக்டாக வரணும். கம்பேர் வித் இது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட் எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணணும். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, சிக்னல் கம்மியாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து மாறும். இதை எப்படி விசுவலைஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான். இந்த கலர்டு ஷேடட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நாய்ஸு. மற்றபடி 2 இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பீக் இருக்குது பாருங்கள், 2 குரூப்பு. அது குரூப்போட டிஃபரன்ஸ் வந்து பாருங்கள், எந்த அளவுக்கு ரியல் டிஃபரன்ஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோ அது சிக்னல், அவ்வளோதான். அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஃபேவரபிள் வந்து ஹை சிக்னல் இருக்கணும், லோ நாய்ஸ் இருக்கணும். அதுதான் வந்து ஃபேவரபிள் டி டெஸ்ட்டுக்கு. இப்போ இண்டிபெண்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்லாம் மார்க்கெட்டிங்கில் மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்பு என்னென்னலாம் பார்ப்போம். இப்போ ஐவி எடுத்துக்கிறீங்கன்னா ஜெண்டரில் மேல் வெர்சஸ் ஃபீமேல் எடுத்துக்கலாம் 2 குரூப்பாக. டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு பிராண்ட் லாயல்ட்டி ஸ்கோர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து ரேஷியோ ஸ்கேலாவோ இல்லை இன்டர்வல் ஸ்கேலாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டினியூஸ் இன்டர்வலாவோ இல்லை கண்டினியூஸ் ரேஷியோவோ எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கம்பேரிசன் வந்து டிஜிட்டல் காமர்ஸ் இன்டராக்ஷன் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து டிவைஸ் டைப்பில் மொபைல் ஆப், டெஸ்க்டாப் யூசர் எடுத்துக்கலாம். டிவி வந்து ஆவரேஜ் பர்ச்சேஸ் வேல்யூ அதை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கண்டிப்பாக டிவி வந்து நம்மளுக்கு வந்து குவான்டிடேட்டிவ் வேரியபிள் அதான் வந்து இருக்கும். அப்போ நியூமரிக்கலில் தான் வந்து இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்பர் வேல்யூஸ், அதாவது எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ ஸ்கேல், அதுக்கடுத்தது இன்டர்வல் ஸ்கேல் அதுதான் இருக்கும். கண்டினியூஸ் இன்டர்வல் ஸ்கேல் அதுதான் இருக்கும். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அதேமாதிரி ஐவி வந்து கண்டிப்பாக கேட்டகாரிக்கல் வேரியபிள் தான். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதாவது நாமினல்ஸ் மட்டும்தான், நேமிங் மட்டும்தான் வரும். அதில் 2 குரூப் மட்டும்தான் வரும். இண்டிபெண்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டெஸ்ட்டில் 2 குரூப் மட்டும்தான். அதை 2 குரூப்புக்கு மேலெலாம் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இது பண்ணக்கூடாது. எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அது அனோவா கான்செப்ட்டுக்கு போயிடும், ஒன் வே அனோவாக்கு.
அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரமோஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்போசரில் குரூப் ஏ வீடியோ, அதுக்கடுத்தது குரூப் ஏ வந்து ஸ்டாட்டிக் இமேஜ், இந்த மாதிரி வீடியோ இமேஜ் இந்த கான்செப்டில் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ டிவி வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் நமக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிப்போம். ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டோடைய ஒரு எக்ஸாம்பிள், மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா, டஸ் த ஏஐ ரெக்கமெண்டேஷன் என்ஜின் லீட் டு ஹையர் ஸ்பெண்டிங் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் பெஸ்ட் செல்லர்ஸ். அதாவது நார்மலாக வந்து ஏஐ இல்லாமல் ஒரு செல்லர், ஒரு கம்பெனி வந்து சேல்ஸ் பண்ணும்போது எஃபெக்டிவாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணிக்கிறதுனால, ஏஐ ரெக்கமெண்டேஷன் யூஸ் பண்ணுறதுனால வந்து சேல்ஸ் அதிகமாகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஒன்று ஏஐ ட்ரிவன் வெர்சஸ் குரூப்பு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் குரூப், அது ஏஐ இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு. இப்போ பர்ச்சேஸ் வந்து எந்த அளவுக்கு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் பர்ச்சேஸ் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து நம்பர் குவான்டிடேட்டிவ் ஃபார்மேட்டில் இருக்கும். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் நம்பர், அதாவது நாமினலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். குரூப் ஏ அண்ட் பி அப்படின்ற கேட்டகரிஸில். அப்போ 2 குரூப்புக்கான ஒரு டேட்டாஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். மினிமம் வந்து ஒரு 5 டேட்டாஸ் வந்து 2 குரூப்புக்கும் வந்து ஏஐ ட்ரிவன், வித்தவுட் ஏஐ, இது நம்ம எடுத்துப்போம். அடுத்தது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ குரூப்புக்கு ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. 5ஆல டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து குரூப் 1க்கு வந்து, அதாவது ஏஐ ட்ரிவனுக்கு வந்து 60. ஸோ அப்போ நார்மல் ட்ரெடிஷ்னல் வித்தவுட் ஏஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் வந்து 5 இண்டிவிஜுவல் குரூப்ஸ், அதாவது அவங்களுடைய கலெக்டட் டேட்டா ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் ஸ்கோர், அதை ஆட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம். அது 40. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேரியன்ஸ். இந்த வேரியன்ஸ் எப்படி வந்திருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ செகண்ட் நம்ம வேரியன்ஸுக்கு தேவையானது, ஃபர்ஸ்ட் குரூப்போட வேரியன்ஸ் வந்து S1 ஸ்கொயர், செகண்ட் குரூப்புக்கு வந்து S2 ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது செகண்ட் குரூப்போட வேரியன்ஸு. இதோட பேஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இதுதான் பேஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவல் ஸ்கோர் ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ட்ரிவன் ஸ்கோருக்கு வந்து எடுத்துப்போம். ஸோ 5 கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆவரேஜ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 60 கண்டுபிடிச்சிருப்போம். அதோட டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து டீவியேஷன்ஸ். அப்போ அது டிஃபரன்ஸ் பார்க்கும்போது, டிஃபரன்ஸ் வேல்யூ எடுத்து நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணுறோம். நமக்கு வந்து ஸ்கொயர்டு டீவியேஷன்ஸ் வந்து ஸ்கொயர்டு வேரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ சாரி, ஸ்கொயர்டு டீவியேஷன். அதுக்கப்புறம் நம்ம டிகிரி ஆஃப், இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு அப்போ டீவியேஷன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் குரூப் வந்து 5 மைனஸ் 4, இது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n மைனஸ் 1. அப்போ 1 வந்து கான்ஸ்டன்ட்டு, டிவைட் பண்ணி பார்க்கும்போது வேரியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து 62.5. ஸோ லைக் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, குரூப் 2க்கும் அதே கேட்டகரியில் தான் இருக்கும். ஸ்கோர், ஆக்சுவல் ஸ்கோரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டீவியேஷன்ஸ் அவங்களுடைய ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். அது டிஃபரன்ஸ் பார்க்குறோம். அப்போது அதுக்கடுத்தது டீவியேஷன்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணும்போது டோட்டல் இது வந்து பார்த்திங்கன்னா 250. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 4 தான். அப்போ டோட்டல் நம்பர் வந்து 5, அதுலேருந்து 1 கான்ஸ்டண்ட்டை கழிச்சிட்டோம்னா 4, 62.5. அப்போ நம்மளுக்கு வந்து வேரியன்ஸ் ஃபஸ்ட்டு குரூப்போட வேரியன்ஸ், செகண்ட் குரூப்போட வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆவரேஜும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பூல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய ஆவரேஜ் வந்து அந்த ஆன்சரை வந்து நம்ம பார்க்கலாம். கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு அர்த்தம். 2 குரூப்பை வந்து கம்பைன் பண்ணி அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது தான் இதோட ஃபார்முலா. அப்போ 2 வேரியேஷன்ஸையும், அதாவது வேரியன்ஸை வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணாலே அது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆகும். 2 குரூப்பையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணுறோம். 2 குரூப்ஸ் கம்பைன்டு வேரியன்ஸ் ஸ்கொயர் ரூட் இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது கம்பைன்டு இல்லை பூல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் வந்து எஸ்பி, அதே இந்த ஃபார்முலா அப்படியே எடுத்துப்போம் நம்ம. அது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் கம்பைன்டு வேரியன்ஸ். அப்போ அது ஸ்கொயர் ரூட் பண்ணாம வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, வெறும் வெறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன்டு 2 குரூப்ஸ் வேரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ்டிமேட்ஸ் இல்லை பூல்டு வேரியன்ஸ் எஸ்டிமேட்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனே நம்ம ஃபார்முலாக்கு தேவைப்படுன்றதுனால, பூல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம எடுத்துப்போம். அப்போ இது ஸ்கொயர் ரூட் பண்ணணும். அப்போ நார்மலாக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா நமக்கு வரும். இப்போ இந்த பேஸ் ஃபார்முலாவே எடுத்துப்போம். ஸோ குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 குரூப்ஸ், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கான்ஸ்டன்ட் 1 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 வந்துடுது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்கும் அதேமாரி தான் 5. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 4 வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வேரியன்ஸ் 62.5, செகண்ட் குரூப்புக்கு வேரியன்ஸும் சேம் 62.5. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணுறோம். 4 இன்ட்டு 62.4 வந்து 62.5 மல்டிப்ளை பண்ணோம்னா 250. ரெண்டுத்துக்குமே குரூப் 2க்கும் 250 வரும். அப்போ நம்மளுக்கு டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு தான் n1 + n2. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் சைஸ் குரூப் 1க்கு வந்து 5, குரூப் 2க்கும் 5 தான். ஸோ அப்போ 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதாவது n-1 குரூப் 1, n-
1 வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 2த்துக்கும் சேர்த்து. அப்ப 2 குரூப்புக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றதுனால கழிச்சுக்கிறோம். இப்ப கழிச்சோம்னா 8 அப்போ 500/8 வந்து போட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். அப்ப அது வந்து 62.5 வந்து வரும். அது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 7.91 வந்து வரும். அப்போ நம்ம வந்து பூல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.91 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ டி டெஸ்ட் நம்ம அந்த ஒரிஜினல் ஃபார்முலா நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடியது வந்து எக்ஸ் பார் ரெண்டுத்துக்குமே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் குரூப்புக்கு. ஸோ அப்போ குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் வந்து 60, குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 அது நம்ம எடுத்துப்போம். அப்போ ரெண்டுத்துக்குமான நியூமரேட்டர் கம்பாரிசன் இதுக்கு பேர் வந்து என்னது சிக்னல் நம்ம பார்த்ததுக்கு வந்து அப்போ சிக்னல் அதிகமாக இருக்கணும் அப்போ 20. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்பி அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பூல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 7.91 திருப்பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்து என்ன பண்ணுறோம் 5 செகண்ட் குரூப்புக்கு வந்து 5 அப்போ 1/5 1/2 அந்த ஃபார்முலா அதே பேட்டர்னில் அப்ளை பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸோ 10 அப்போ அந்த ஆட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1/5 + 1/5 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.4 அதாவது சிம்பிளா நம்ம ஆட் பண்ணிப்போம். 1/5 + 1/5 டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கிறதுனால அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 5 + 5 10 அப்போ 1/10 1/10 வந்து 1 10ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் 4 வந்து வரும். 0.4 வந்து வரும். அப்போ அந்த 0.4 வந்து நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். 0.632ன்னு வரும். அதை 7.91 எஸ்பி அதாவது பூல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5 வந்து வரும். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க கண்டிப்பா வந்து நாய்ஸ் வந்து 5 இருக்கு. அப்போ கண்டிப்பா கம்மி. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா சிக்னல் அதிகமா இருக்கு, நாய்ஸ் கம்மியா இருக்கு. அப்போ கண்டிப்பா டி டெஸ்ட் வந்து வேல்யூ ஜாஸ்தியா தான் இருக்கும். அப்போ 4 அப்போ டி டெஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 4. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 8 அது யூசுவலா நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறது. இப்போ கிரிட்டிக்கல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி டேபிள நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதாவது டி டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 8ல வந்து 0.05க்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு 2.36 வந்து வந்திருக்கும். ஸோ இந்த டி டேபிள் நீங்க ஜென்ரலா வெப்சைட்லேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியா அவைலபிள்ல தான் இருக்கும். ஸோ டி டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ 8 அதாவது 5 + 5 10 அதில 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2 குரூப்ப மைனஸ் பண்ணும்போது நமக்கு 8 வந்திருக்கு. அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ல 8ல வந்து பாருங்க, அப்ப நம்ம 2 டெய்ல்ல தான் பார்க்கணும். 1 டெய்ல் நம்மளுக்கு வராது. ஸோ 2 டெய்ல்ல வந்து 0.05 95% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன வருது 1.860 2.306 வந்து வருது பாருங்க. இது வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ. பட் நம்ம டெஸ்ட் வேல்யூ வந்து என்னது 4 அப்ப கிரிட்டிக்கல் வேல்யூ விட நம்மளுடைய டெஸ்ட் வேல்யூ அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட். அப்போ கரெக்ட்டா டெஸ்ட் வேல்யூ வந்து அதிகமாவே வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நல் ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகணும்னு அர்த்தம். நல் ஹைபோதீசிஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்டோட மெயின் கான்செப்ட் வந்து சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் வந்து 2 குரூப்புக்கும் இருக்கணும். அப்போ இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபைனல் கன்க்ளூஷன்ல சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். ஓகே. இப்ப நம்ம டெஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல எப்படி வந்து இருக்குது விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளூ கர்வ் ரெப்ரசன்ட் வந்து டி டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் ரீஜன தாண்டி வந்திருக்கு பார்த்துங்க. அப்போ இது மாரி என்ன ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா அதாவது சிக்னிஃபிகன்ட் அந்த குரூப் வந்து ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்திருக்கணும். அப்படி வந்தா தான் அதாவது நார்மலா இந்த -3 +3 இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரேஞ்ச தாண்டி வரணும். அப்படி வந்தா தான் அது வந்து சிக்னிஃபிகன்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த சென்ட்ரல் லைன் வந்து நல் ஹைபோதீசிஸ் அதாவது நம்மளுக்கு பாப்புலேஷன் மீன் அப்படின்னு எடுத்துக்கலாம். வித் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸு. ஸோ இந்த பீக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரலா நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 குரூப்போட டிஃபரன்ஸ். இந்த 2 குரூப்போட டிஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த 2 குரூப்போட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெரிய அளவுல லார்ஜ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரான ஒரு இது வந்து பார்ப்போம். சிக்னல் 2 குரூப்புக்கும் ஹைலி டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சிக்னல் எஃபெக்டிவா இருக்கு அப்படி சொல்லிட்டு அர்த்தம். வித் வந்து பார்த்தீங்கன்னா, நாய்ஸ். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் வந்து ஓவர்லேப் ஆயிருக்குன்னா, நாய்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். நாய்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடாது. த்ரெஷோல்ட் லிமிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 2.306 வந்து. அப்போ ஆல்ஃபா லெவல் 0.05 விட வந்து பண்றாங்க அப்படின்னா, கால்குலேட்டட் வேல்யூ வந்து ஹையா இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபெயில் டூ ரிஜெக்ட். இப்ப இந்த இடத்துல நம்ம ரிஜெக்ஷன் ரீஜன தாண்டி நம்மளுக்கு வந்துருச்சு. அப்ப என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ப நல் ஹைபோதீசிஸ ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ ரிஜெக்ஷன் வந்திருக்கு. இதுக்கான மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹைலி எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக இந்த ரிஜெக்ஷன் ரீஜன் 3 தாண்டி நம்மளுக்கு வரணும். ஒன்று எய்தர் இந்த சைடோ இல்லை இந்த சைடோ நமக்கு வரணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிரிட்டிக்கல் வேல்யூ டேபிள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு இன்ச்சாக நம்ம பாயிண்ட் வேல்யூ தான் ஜி வேல்யூ. அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, செக் பண்ணி பார்த்ததுல நம்மளுக்கு பெரிய அளவில் எஃபெக்ட் இருக்குது. அப்போ ஏஐ ட்ரிவன் ரெக்கமெண்டேஷன் வந்து ஹைலி இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுவோம். இதோட எஸ்பிஎஸ்எஸ் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் வந்து எஸ்பிஎஸ்எஸ்ல எப்படி ரன் பண்ணலான்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தட்ஸ் ஆல்.